இப்ப வந்து இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஜனவரி மாசம் பொங்கல் முடிஞ்ச உடனே, இடைக்கால பட்ஜெட். அந்த இடைக்கால பட்ஜெட்லயும் நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்படும், அதையும் நம்ம படிச்சுக்கணும். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. மே மாசம் 5-6 தேதிக்கெல்லாம் புது கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப புது கவர்மெண்ட் வந்துட்டாங்க, கவர்மெண்ட் அதாவது இப்ப இருக்கிற கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி வேற ஒரு பார்ட்டி ஏதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா நம்ம எல்லா ஸ்கீம்ஸையுமே ஃப்ரெஷ்ஷா தான் படிக்கணும், மறுபடியும் புதுசுதான். இப்ப நம்ம 5 வருஷமா பார்த்துட்டு இருந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே மேபி அது நடந்தாதான் சொல்றேன், கவர்மெண்ட் மேபி சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து புதுசா படிக்கிற மாதிரி, கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் தான் படிக்கணும். இல்ல கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜ். வருஷமா இந்த 4-5 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும், நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்துடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வரப்போற பட்ஜெட் நான் படிக்கணுமா சார் டீடைலா, எல்லாத்துக்கும் ஹெட்டிங்ஸ் படிச்சு வைங்க, ஓகேங்களா? எக்கனாமிக் சர்வேன்னு ஒண்ணு கொடுப்பாங்க, டீடைலா படிச்சுக்கணுமா, டேட்டாஸ் பார்த்துக்கோங்க, ஒரு முறை செக் பண்ணுங்க. அது இல்லாம பாலிசி நோட்ஸ் இப்ப ஏதாவது ரீசன்ட் டைம்ல ஏதாவது கொடுக்குறாங்க, இப்போ பட்ஜெட் டைம்ல ரிலீஸ் பண்றாங்க, அதை படிக்கணுமா, எல்லாத்தையுமே படிக்கிறதுனா ஒரு முறை படிச்சுக்கோங்க. இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதுங்க. ஏப்ரல் 30க்கு அப்புறமோ இல்ல May 5 or 6 கவர்மெண்ட் புதுசு ஃபார்ம் ஆகுறத பொறுத்து உங்களோட ஸ்கீம்ஸை வந்து நீங்க நகர்த்திக்கணும். ஸ்கீம்ஸுக்கு மட்டும்தான், மற்ற எல்லா விஷயமும் அப்படியே தான் இருக்கும். தமிழ்நாட்டோட எக்கனாமி பத்தி டேட்டா கேட்டா அதே தான், ஹெச்டிஐ பத்தி டேட்டா கேட்டா அதே தான், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் கேட்டா அதே தான். அப்போ டேட்டா மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் ஓரியன்டா இப்ப இது கண்டினியூ ஆகுதா இல்லையான்றதை மட்டும் நம்ம ஒரு 2-3 monthsல செக் பண்ண போறோம். இப்ப இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் என்னன்னு பாருங்க, ஒரு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒண்ணு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதை வந்து என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், போன வாரம் இதை அறிவிச்சாங்க. டாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டாப்ஸ்னா என்ன, தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். இப்போ டாப்ஸ் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. இப்ப ஏன் சார் இதை நான் 3 பார்ட்டா எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு 2003ஆம் வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்க அத்தனை பேருக்குமே இங்க ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு, அதை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்த ப்ரொவிஷன்ஸ் அதை வந்து இப்ப நம்ம எப்படி கம்பேர் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஆர்பி பர்சனல்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே அவங்களும் பென்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணி வச்சிருந்தாங்க, பென்ஷன் கிடையாது, ஆனா நீங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு பல்க் சம் அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு, நீங்க அதை வச்சு இன்கம் எப்படி ஏர்ன் பண்றீங்களோ அதுக்கப்புறம் லைஃப் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்ததை ரொம்ப வருஷமா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே எங்களுக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு அரசு ஊழியர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்ததை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2024 ஆரம்பத்துல யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர பென்ஷன் சிஸ்டம், அதை நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சில வெப்சைட்ல சொல்லுவாங்க, என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்ன இருக்கு, இங்க தமிழ்நாட்டோட உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். இங்க வந்து அதோட நீட்ஸ் எதையெல்லாம் கவர் பண்றாங்க அப்படின்றத பேசிட்டு இங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் மனசுல வச்சுட்டு படிங்க. நீங்க இந்த வருஷம் 2026 முடியறதுக்குள்ள அத்தனை பேரும் மெயின்ஸ் எழுதிருக்கணும், சரிங்களா? கிளாஸ்ல நான் சொல்றதுதான், மெயின்ஸ் கட்டாயமா எழுதணும். 2027க்குள்ள நீங்க ஒரு மே ஜூனுக்குள்ள அத்தனை பேரும் சர்வீஸ் போயிடணும், கண்டிப்பா போயிடணும். அது ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 8th பே கமிஷன் வந்துடும். இப்போ இந்த கவர்மெண்ட் நம்ம சரி புது கவர்மெண்ட் வந்து அதை மாத்த போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஏதோ ஒரு ஃபார்மேட்ல பென்ஷனும் இங்க உறுதி ஆயிடுச்சு. அப்ப நம்ம கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும்னு நீங்க ஒரு முயற்சி, நீங்க ஏதோ ஒரு விதத்துல இங்க ஈர்க்கப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க இல்ல, அதுக்கான எல்லா விதமான பாசிட்டிவ் திங்ஸும் இங்க இருக்க மாதிரி ஒரு அமைச்சு தெரியுது. 8th பே கமிஷன் பத்தி நம்ம கிளாஸ்லயே பேசியிருக்கோம். நீ இருக்கிற பேசிக் பேமெண்டோட இன்டூ 2.3 வரைக்கும் மல்டிப்ளை ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட் சேலரியாவும் கிடைக்கிறதுல இருந்து ரைட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நல்ல பிளான் இருக்கிறதுக்கும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நல்ல பிளான் வச்சு கவர்மெண்ட் வந்து ஜாப்ஸ் வந்து நல்லா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு முறை கம்பேர் பண்ணிக்கணும். அப்ப இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துக்கணும். இங்க இருக்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவனோட அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல அந்த 10% பேசிக் பேல இருந்து நம்மளோட ஊதியத்துல அடிப்படை ஊதியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து 10% நான் புடிச்சுக்கிறேன். இங்க என்ன சொல்லிருக்காங்க, 10% பேசிக் பே பிளஸ் டிஏல புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் பழைய பென்ஷன் ஸ்கீம்ல ஃபுல்லா இல்லாம இருந்துச்சு அப்படின்றது. இப்ப என்ன பண்றாங்க, புதுசு 18.5 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, அதே பார்ட் தான் இங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட்லயும் இருக்கு.
அப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுல பழைய பென்ஷன் ஸ்கீம் கேரண்டீடு பென்ஷன் 50%, அதாவது ஓய்வு பெறும்போது இருக்கிற சம்பளத்துல 50% கட்டாயமா கிடைக்கும். அதற்கு பிறகும் குடும்பத்துக்கான ஓய்வூதியம்னு சொல்லி அந்த குடும்ப தலைவர் ஆண் வந்து ஒரு சர்வீஸ்ல இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் 60 வயதுக்கு பிறகு பென்ஷன் வாங்குவார். ஒருவேளை ஒரு 70-75 வயதுல அந்த குடும்ப தலைவர் ஏதோ ஒண்ணு காலமாகிறாரு அப்படின்னா அது குடும்பத்தினுடைய அடுத்த நிலையில இருக்க பெண் அவங்களுடைய மனைவி 50% ஆஃப் பென்ஷன் வந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப அதை இங்க அப்படியே என்ன கொண்டு வந்திருக்காங்க பென்ஷன் சேம். இங்க அதே லம்சம் வந்து 10% ஆஃப் லாஸ்ட் டவுன் பேமெண்ட் சர்வீஸ், 50% ஆஃப் பிபி பிளஸ் இந்த சேம் ஃபார்மேட் இங்கேயும் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்களா. ஃபேமிலிக்கும் 60% கிடைக்கிற மாதிரி. அப்புறம் பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாருங்க, எவ்ரி பே கமிஷனுக்கும் முன்னாடி இருந்த ஓல்டு பென்ஷன்ல பே கமிஷன் வந்தா பென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கவங்க கூட தெரியும். பே கமிஷன் வந்துருச்சுன்னா பென்ஷன் ஆல்ரெடி ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்காங்க, இப்ப 40,000 பென்ஷன் வாங்குவாங்க, 50,000 பென்ஷன். பென்ஷன்லயே இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். ஆனா இங்க என்ன ஆகுதுங்க, பென்ஷன் வந்து பிக்ஸ்டு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபார்மேட்லயும் அதேதான், ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபார்மேட்லயும் அதேதான் வச்சிருக்காங்க. அடுத்து மினிமம் பென்ஷன் அப்படின்னு சொல்றது அங்க வந்து நீங்க 10 வருஷம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேதான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபார்மேட்லயும் இருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்ல, நீ கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ள வந்துட்டு ரிட்டர்ன் போற அப்படின்னா உனக்கு நாங்க பென்ஷன் எவ்வளவு வந்து கிடைக்குமோ அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. கடைசி பாயிண்ட்ல காஸ்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றதுல முன்னாடி பழைய பென்ஷன் ஸ்கீம்ல என்டையர் அமௌண்ட்டுமே கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ஒரு பெரிய பேர்டனா இருந்துச்சு. அதனாலதான் பென்ஷன் ஸ்கீம் ரொம்ப பேர்டனா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பாருங்க 18.5% மட்டும்தான் கவர்மெண்ட் இங்க பேசணும் இல்லைங்களா, அது மட்டும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த இடத்துலயும் அதேதான், சில இதர செலவுகள் மட்டும் பார்ப்பாங்க. மத்ததெல்லாம் யாரோடது, எம்ப்ளாயி கிட்ட இருந்தே பிடிச்சாங்க இல்லைங்களா. அந்த அமௌண்ட்டும் என்ன ஆகுவாங்க, அவர் வந்து ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்பவே மாச சம்பளத்துல 10% பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு 7-7.5 வருஷத்துக்குள்ளேயே இப்ப இருந்து பிடிச்சிட்டு இருக்க அமௌண்ட் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட்டே ஒரு பெரிய தொகையா வந்து நிற்கும். சோ அதை நம்ம கிட்ட இருந்து வகையில இருந்தே நமக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலா இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் ஜென்ரலா வெளியே நடந்தது நீங்க கவனிச்சுக்கலாம். அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் ஸ்வீட் எல்லாம் எடுத்து கொண்டாடிட்டாங்க, பட்டாசு எல்லாம் வச்சுட்டாங்க. மறுநாள்ல இருந்தே இது நம்ம கிட்ட இருந்தே எடுத்து நமக்கே கொடுக்கறதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழந்தைட்டு இருக்காங்க. இப்ப இது வேணாம், இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கன்னு அதே டீம் ஸ்வீட் கொடுத்த டீமே இப்ப அங்க உட்காந்து போராட்டம் பண்ற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சோ நமக்கு தேவை என்னன்னா வெளிய பாலிடிக்ஸ் நடக்கிறது எது வேணா நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு தேவை ஒரு பென்ஷன் ஸ்கீம். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இந்த சிறப்பு அம்சங்கள் நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஜஸ்ட் கொஞ்சம் இங்கிலீஷ்ல எடுத்து போட்டு ஓல்டு பென்ஷன்ல எப்படி இருந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்டோட எப்படி இருந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இது பாயிண்ட் ஆஃப் பென்ஷனை பத்தியே ஜென்ரலா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பென்ஷன் மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து தேவைதான் அந்த ஓல்டர் பர்சன்ஸ்க்கான ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம கொடுக்குறது, இல்ல உங்ககிட்ட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. கொஸ்டின் கேட்பான், யூ சஜஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பான், நீங்க சொல்லுங்க வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி. அப்ப சும்மா இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. பேப்பர்ல எடிட்டோரியல்ல இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் பத்தி ஏதாவது பேஜ் வருது அப்படின்னா அதையும் கொஞ்சம் கவனிங்க, இங்கேயோ ஹிந்துலையோ. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அந்தமானில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கான கண்காட்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. அமித்ஷா வந்து அதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. அந்தமானுடைய முன்னாள் தலைநகரம், அதாவது இப்போதும் தலைநகரம் தான், அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. போர்ட் பிளேர் அப்படின்னு சொல்லப்பட்ட தலைநகரத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாத்திட்டாங்க, ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா. அப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஆங்கிலேயர் ஆட்சிக்கால குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு ஒரு 3 புது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அப்ப புதுசா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இது வந்து இப்பதான் புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம்னு புரிஞ்சுக்க கூடாது, சரிங்களா. இப்ப இந்த 3 சட்டங்களையும் நீங்க முதல்ல ஒரு பேசிக் புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம நாட்டில் உள்ள எல்லா செயல்பாடுகளையும், அரசாங்க செயல்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அல்லது நமக்கான கைட்லைன்ஸ் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்புல இருந்துதான் நமக்கான எல்லா புரிதலையும் எடுத்துட்டு போறோம். அதுக்கு பேர்லாம் இங்க நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கான்ஸ்டிடியூஷனை கையில வச்சிருப்பாங்க. எதுக்கு, கவர்மெண்ட் எங்கேயாச்சும் கான்ஸ்டிடியூஷன் வயலேட் பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத விட்டு நீ தப்பு பண்ணிட்ட, மேக் பண்ணிருக்க கூடாது, இந்த லா கொண்டு வந்திருக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்டை ரெகுலேட் பண்றதுக்கு, அவனோட சில தவறுகளை சரி பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷனை கையில வச்சிருப்பான். அதே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் கீழே இருக்கிற சபார்டினேட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வரைக்கும்
பீனல் கோட் அப்படின்னு ஒண்ணு கையில வச்சிருப்பாங்க. 3 செட்டப்லயும் வச்சிருப்பாங்க. இப்ப கீழ்நிலையில இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் வெரிஃபை பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற அக்ரிமெண்ட்ஸை பத்தி பேசுறதுக்கோ கான்ஸ்டிடியூஷனல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கோ 2 பேருக்கு அதிகாரம், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஆனா இந்த 3 பேருமே சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கீழே இருக்க சபார்டினேட் கோர்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே கையில ஏதாவது இருக்கிற விஷயம் அது. அப்போ எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, இத ஒவ்வொரு ஸ்டேட் ஃபார்மேட்ல கூட மாத்திப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாத வண்டி ஓட்டுறீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன் இருக்கும். கர்நாடகாவுக்கு போயிட்டீங்கன்னா 2000 ரூபாய் ஃபைன் இருக்கும். அப்போ அந்த லா இந்த டெரிட்டோரிக்குள்ள பவுண்டட், இதுக்குள்ள எப்படி வேணாலும் அது இருக்கும். அந்த மாநில சட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற நீதிமன்றங்கள். அப்ப அந்த சட்டங்கள் என்னென்னு பாருங்க, நம்ம கிட்ட என்ன இருந்திருக்கேன். நான் இந்த இயர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு முன்னாடி பழைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். பாரதிய நியாய சங்கீதா இப்ப மாத்தி இருக்கிற அந்த சட்டம் ஏற்கனவே நம்ம கிட்ட எப்படி இருந்துச்சு, ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வடிவேல ஒரு காமெடியில இப்பிக்க 330 அப்படின்னு வரு. அப்போ இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி. ஓகேங்களா, அது எந்த வருஷம் பிரிட்டிஷ் கிரியேட் பண்ணிருக்கான், 1860. அடுத்து பாரதிய நாகரிக சங்கீதா NSS. இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சி, அதனாலதான் எடுத்து போட்டிருக்கேன். மேல அதை சும்மா நியூஸ்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த நியூஸ் நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, அந்த சட்டங்களுக்கான விரிவாக்கம் BNSS அப்படின்னா என்ன, தேர்வு செய்க கொஸ்டின் கேட்பான். அப்ப பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இருந்துச்சு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு இருந்துச்சு. அந்த சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது, 898, 1898. அடுத்து பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு நீங்க கிட்டத்தட்ட புரியும் நினைக்கிறேன். எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1872 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 சட்டமும் எப்ப இருந்து நடைமுறையில இருக்கு, ஜூலை 1, 2024. ஓகேங்களா, அப்ப இந்த சட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி 2 ஹவுஸ்லயும் ஒப்புதல் வாங்கி பிரசிடென்ட் அப்ரூவலோட நடைமுறைக்கு கொண்டு வரும்போது பெரிய விவாத பொருளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த நம்மளோட குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்ல இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அங்க எதுவும் பெருசா கேட்டுக்கல. இப்போ டைம் மாறுது இல்லைங்களா, இப்ப இந்த சட்டத்துக்கு என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, இதனுடைய முழு விரிவாக்கம் என்ன, இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, மேபி எப்படி நமக்கு கவர்மெண்ட்ஸ் வரும்னு தெரியல. அப்போசிஷன் பார்ட்டி சைட்ல இருக்கிற வேற ஏதாவது கோயலேஷன் கவர்மெண்ட் ஏதாவது ஒண்ணு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள சென்ட்ரல் ஆட்சியில இருக்கிறவங்க அந்த கூட்டணியில இடம் பெற்றிருக்காங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டினா இருக்கலாம் நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸ்ல. ஓகே, பாத்துக்கு அடுத்து இந்த நியூஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. வெனிசுலா மீது அமெரிக்கா திடீர் தாக்குதல் அப்படின்னு சொல்லி அது அந்த நாட்டுல இருந்து அதிபர் மடூரோ அப்படின்றவரை அரசு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்ன சார் பிரச்சனை அங்க, வெனிசுலா அப்படின்ற நாடு. இப்ப இந்த நியூஸ்ல இருந்து நமக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்கலாம்னு பாருங்க. அதுக்கு எதுக்காக இந்த நியூஸ் நம்ம எடுத்துக்கணும், அதை அவர் கூட்டு போயிட்டாங்க, பிரச்சனை நடக்குது, ஓகேதான். மேப் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜியோகிராபி சிலபஸ் பார்ட்ல கீழே பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கவனிச்சிருக்கலாம். அந்த ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ்ல நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மேப் பேஸ்டு கொஸ்டின். ஏதோ ஒரு முக்கியமான வேர்ல்டு லேண்ட்மார்க்ல அதை சுத்தி இருக்கிற பிளேசஸ் சுத்தி கொஸ்டின் ஈஸியா கிரியேட் பண்ணிடுவான். இப்ப பாருங்க, வெனிசுலா அப்படின்ற நாடு எங்க இருக்குன்னு பாருங்க, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல. இது என்ன சொல்லுவாங்க, லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, லத்தீன் அமெரிக்கான்னு. அந்த கான்டினென்ட்ல இங்க ஈக்குவேட்டார், இங்க அதாவது நிலநடுக்கோடுன்னு சொல்லுவீங்களா, அது இப்படி போகும். அதுல இருந்து ரொம்ப பக்கத்துல இந்த வெனிசுலா அப்படின்னு இருக்கு. இந்த வெனிசுலாவுக்கு பக்கத்துல கரீபியன் சி, கரிபி கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கரீபியன் சி இருக்கு. பக்கத்துல கயானான்ற நாடு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் கொலம்பியா இருக்கு. இந்த கீழே பிரேசில் அப்படின்ற கண்ட்ரி இருக்கு. அப்ப அவனோட எல்லையை பகிரக்கூடிய நாடுகளை தேர்வு செய்ய. கொஸ்டின், வெனிசுலா அதிபர் அமெரிக்கா ஏன் கடத்திட்டு போனான்னு கேட்க மாட்டான். ஓகேங்களா, அந்த பிரச்சனை இங்க கொஸ்டினா இருக்க வாய்ப்பு கம்மி. வெனிசுலாவை சுற்றியுள்ள நாடுகளை தேர்வு செய்க, எல்லையை பகிரக்கூடிய நாடுகளை தேர்வு செய்யன்னு கேட்கும்போது இது மேப் பேஸ்ட் கொஸ்டின். வெனிசுலாவுக்கு என்ன சி ஓபன்ல இருக்கு, இந்த பக்கம் அட்லாண்டிக், இந்த பக்கம் கரீபியன், 2 பக்கமும் என்ன ஆகுதுன்னு அவனுக்கு கடல் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் லொகேஷன் ஏதோ ஒண்ணு பிரச்சனைக்குள்ளா இருக்கு அப்படின்னு வரும்போது உங்க கையில நீங்க ஜியோகிராபிக்காக வாங்கிருக்கணும், ஒரு அட்லஸ் வச்சிருக்கணும் எல்லாருமே. அதை எடுத்து அந்த கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்க பிளேசஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும். நீங்க டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரியும், சம்பந்தமே இல்லாம ரெட் சி பத்தி கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா, ஏதாவது ஒரு கல்ஃப் ஆஃப் பெர்ஷியன் அப்படின்னு ஒண்ணு கேட்டு வச்சிருப்பான். என்னன்னா பிரச்சனை இந்த மாதிரி நடந்திருக்கும். ரெட் சி பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருப்பான். அப்புறம் ரெட் சி பார்த்தோம்னா பக்கத்துல எத்தனை நாடு இருக்கான்னு தெரியும். அப்படிதான் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்ப அந்த மேப் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்றதுக்காக நியூஸ். அவரோட பேர்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது, மடூரோ. என்ன பிரச்சனைனா
இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். வெனிசுலா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபாசில் ஃபியூவல் ரிசர்வ் வச்சிருக்கான். உலகின் அதிகமான கச்சா எண்ணெய் ரிசர்வ் அப்படின்றத அவன் தான் வச்சிருக்கான். ஆனா பிச்சைக்காரனா இருக்கான், ஏழையா இருக்கான். எப்படி ஏழையா இருக்கான்? ஏழை ஆக்கப்பட்டிருக்கான் அமெரிக்காவால. 50 ஆண்டுகளா அமெரிக்க அரசுகள் வெனிசுலா யாருக்கிட்டையுமே பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க போட்டு அடிச்சு உட்கார வச்சிருக்கான். வெனிசுலாவுக்குள்ள இருந்து எந்த பொருளுமே வெளியே போகாத அளவுக்கு, எக்கனாமிக் தான் அவன் வித்து பணம் ஈட்டாத அளவுக்கு அமெரிக்கா அவ்வளவு சாங்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கான். சாங்ஷன்ஸ் சொல்லுவாங்க, பொருளாதார தடைகள். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி அவங்க வெனிசுலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ குடாயில் எடுத்து விற்கிறது தானே அலோவ் பண்ண மாட்டேன், என்கிட்ட இருக்கவே இருக்கு மரிஜுவானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், போதைப் பொருள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு மரிஜுவானா தான் வந்துச்சு, வேற என்னென்னமோ இருக்கு இல்லையா, இந்த பவுடரு போட்டு மூக்குல இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குல்ல மார்க்கெட்ல, இது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். அவனோட முக்கியமான டார்கெட்டே யூஎஸ் தான். அப்போ நீ இவனுக்கு இப்படி சாங்ஷன்ஸ் போட்டா அவன் என்ன பண்றான், அவன் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறான்னு சொல்லி அமெரிக்கா அவனை ரொம்ப நாளா கண்ட்ரோல் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம இப்ப என்ன பண்ணிட்டாரு, அவரு அனுப்பிவிட்டு வேலையை முடிச்சிட்டாரு. இது வந்து லாஜிக்கலா கான்ஸ்டியூஷனலா எல்லாமே தப்புதான். ஆனா ட்ரம்ப் கிட்ட யார் போய் சொல்றது, அந்த பைத்தியக்காரர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம அதாவது சாரி, ஒரு அபிஷியல் பர்சன் அப்படிதான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் என்ன இருக்குங்க, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அது நம்ம அவர்கிட்ட போய் பேச முடியாது, அது அப்படியே கடந்து போக வேண்டியதான் இருக்கு. நான் இங்க ஒரே ஒரு இன்னும் 2 ஃபேக்ட் மட்டும் சொல்லியிருக்கோம் பாருங்க. கராகஸ் தான் வந்து வெனிசுலாவோட கேபிட்டல். வெனிசுலியன் பொலிவர் அப்படின்றது தான் அந்த நாட்டோட கரன்சி. இதெல்லாம் டிஎன்பிசியோட பழைய ஆதி காலத்து ஃபார்மெட். அந்த நாட்டின் நாணயத்தின் பெயரை தேர்வு செய்யுங்கன்னு கேட்பான் மேட்ச் ஃபாலோவிங்ல. அதனால அந்த பழைய ஃபார்மெட்டும் இங்க விட்டுறக்கூடாதுன்னு எடுத்து கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. வெனிசுலா கரன்சி பேரு பொலிவர், கராகஸ் அதனுடைய கேபிட்டல். நெக்ஸ்ட் போயிடுறேன். அடுத்து பாருங்க, 2036 போட்டியை நடத்த முழு வீச்சில் இந்தியா தயாராகிறது அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. இதுல நிறைய விளையாட்டு போட்டிகளை பத்தி பேசியிருக்கிறார். தேசிய கைப்பந்து போட்டிகளை, கைப்பந்து போட்டினா இதுங்க வாலிபாலா, இந்த கைப்பந்து போட்டிகளை வந்து நேஷனல் வாலிபால் போட்டியை வந்து தொடங்கி வச்சுட்டு பிரதமர் பேசுறாரு. இப்போ இது வந்து நீங்க பிலிம்ஸ்ல எந்த கேம் எங்க நடந்துச்சு இப்படி பாக்குறது ஒரு ஆஸ்பெக்ட். இதே மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இந்தியாவில 140 crores, இப்ப கிட்டத்தட்ட 150 crores நெருங்கிட்டோம். 140 crores பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் ஒலிம்பிக்ல ஒரு வெள்ளி மெடல் வாங்குறதுக்காக ஊரே கொண்டாடிட்டு இருக்கு. பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் ஒரு சில்வர் மெடல் பிவி சிந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கோம். 140 கோடி பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு வாங்கிட்டு சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வெளிநாடுகள்ல இருந்து. என்ன இங்க லேகிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். நம்மகிட்ட லோக்கல்ல இருக்கிற பர்சன்ஸே பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கான கிரவுண்ட்ஸ் கிடையாது. அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிரவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்க இந்த அபார்ட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபார்ட்மெண்ட் சேம் வருது இல்ல, அதுல வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்து லிஸ்ட் கொடுத்துருப்பான். அதுல சொல்லியிருப்பான் ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லுவான். ஸ்விம்மிங் பூல் கட்டணும் ஒரு தொட்டி கட்டி தண்ணி உள்ளதானே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல என்ன இருக்கான், ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு லேகிங்கா இருக்கு. அதை கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்கும், நேஷனல் லெவல் காம்படிஷன் சொல்லுக்குள்ளே நடத்துறோம். கேலோ இந்தியா போட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில இதுல உள்ள வந்து பேசியிருப்பாரு. ஒரு கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகளுக்கு மேல இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிட்டையும் நிறைய கேம்ஸ் நடத்துங்க அப்படின்னு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிட்டையும் கொடுத்து இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு புஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்ப என்ன ஆகுது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நேஷனல் லெவலுக்கு இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு இருக்கோமா. இன்னும் 15 வருஷத்துல, இப்ப 36 சொல்றாங்களா, இப்ப 26 இருக்காங்க, இன்னும் 10 வருஷத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஒலிம்பிக் கேம் நடத்தலாம். ஒலிம்பிக் கேம் நடத்திட்டு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னாங்க, அகமதாபாத்ல நடத்த போறோம். ஆனா அதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இங்க நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒலிம்பிக் நடத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் நம்ம நடத்தும் போது எல்லா கேம்ஸ்லயும் நமக்கு முதல்ல இங்க இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடைப்பாங்க. நீங்க பாத்துருக்கலாம், இப்பவே இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல ஒலிம்பிக் தகுதி போட்டி அப்படின்னு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த ஒலிம்பிக்கான தகுதி போட்டிகள் எல்லா கேம்ஸ்ல வந்து இப்பவே செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒலிம்பிக் தகுதி கிடைச்சா கேம்ஸ்ன்றதே நியூஸ் தான் நம்ம ஊர்ல. அப்போ இங்க எல்லாருக்கும் ஒரு தகுதி கிடைச்சிடும். இந்தியாவில இருந்து எல்லா கேம்ஸ்லயும் யார் போட்டியை நடத்துறானோ அவனுக்கு ஓப்பன் இந்தியன் பார்ட்டிசிபென்ட் ஒருத்தர் கண்டிப்பா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ 200 கேம்ஸ்லயும் இந்தியன் பார்ட்டிசிபென்ட் இருப்பான். அதை விட இன்னொரு ஃபேவரான விஷயம், அவனுக்கு அது இந்தியன் கிரவுண்டு. ஹோம் கிரவுண்ட்ல விளையாடும் போது எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அப்ப இந்தியாவுக்குள்ளேயே கேம் நடந்து இந்தியர்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இங்க நாமளும் 80 100 மெடல் வாங்கிட்டு லிஸ்ட் போட்டுக்கலாம். ஆக்சுவலா உலக நாடுகள் இதுதான் டாப்ல இருக்காங்க. சைனாவோட ஒலிம்பிக் போட்டி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னும் பட்டியல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல யூஎஸ் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்.
இப்ப நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் எதுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கோம்னா இதெல்லாம் பேஸ் எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள டெவலப் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த காமன்வெல்த், அடுத்த ஒலிம்பிக், இந்த கேலோ இந்தியா போட்டியெல்லாம் நடத்துறது இருக்கிறதெல்லாம் நம்ம பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நாங்க ரீச் பண்ணுவோம், நம்ம கன்வே பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த நியூஸுக்குள்ள இருந்து நான் ஒரு கனெக்டிங் நியூஸ் கொடுக்குறேன். இப்ப நம்ம 2036 ரெக்வஸ்ட் தான் வச்சிருக்கோம். இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகல, தெரியும் இல்லைங்களா? இன்னும் கொடுக்கல. ஒலிம்பிக் கமிட்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அப்ளை பண்ணுவோம்னு அக்செப்ட் பண்ணாதான் நமக்கு அடுத்த கதையை பேச போறோம். ஆனா 2030 காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்தியா நம்ம ஹோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க 25லயே, போன வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க முதல்லயே. அப்ப காமன்வெல்த் கேம்னா என்னங்க? காமன்வெல்த் அப்படின்ற கூட்டமைப்பு எப்ப தொடங்கப்பட்டது? காமன்வெல்த் எப்ப தொடங்கி இருப்பாங்க? இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்றது 1930 தொடங்கினது. காமன்வெல்த் அப்படின்ற டீம் 1916 தொடங்கி இருப்பாங்க. நீங்க ஐஎன்எம் படிக்கும்போது பாப்பீங்க, பிரிட்டிஷோட பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் காமன்வெல்த் உறுப்பினர் பதவியில் இந்தியர்களை நியமித்தல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காமன்வெல்த் அப்படின்றதுனா என்னங்க? அது முதல்ல சிம்பிளா போதுங்க. அது ஒண்ணும் கிடையாது, அடிமையா இருந்ததுடைய அடையாளம். இன்னைக்கும் நீ எல்லாம் எனக்கு அடிமையா இருந்த அப்படின்னு பிரிட்டிஷ் நம்மளை எல்லாம் நெத்தியில முத்திர குத்தி வச்சிருக்கிறதுதான் காமன்வெல்த். அது ஒண்ணு ரொம்ப பெருமை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சரி, ஓகே, எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. பிரிட்டிஷ் யாரெல்லாம் உலகம் முழுக்க அடிமையா வச்சிருந்து ஆட்சி பண்ணானோ அந்த நாடுகள் கிட்டத்தட்ட 56 பேரையும் என்ன பண்றான், ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி அந்த இடத்துல காமன்வெல்த் அப்படின்னு வச்சிருக்கான். அந்த காமன்வெல்த் கேம்ஸ் 1930 ஹாமில்டன் கனடாவில இருந்து தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 4 இயர்ஸ் என்ன ஆகுதுங்க, இந்த காமன்வெல்த் போட்டிகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்தியா இதை ஹோஸ்ட் பண்ணிருக்காங்களா? 2010 ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். மறுபடியும் இப்ப 20 வருஷம் கழிச்சு 2030 ஹோஸ்ட் பண்ண போறோம். காமன்வெல்த் கேம்ஸ் ஹோஸ்ட் பண்றது மூலமா நம்ம ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முடியும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நியூஸ் புரியுதுங்களா? அவர் பேசின ஹெட்டிங் நம்ம பேசியிருக்கோம், எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும்னு. அந்த நியூஸ்குள்ள இருந்து நான் வேற ஒரு நியூஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். இது பழைய நியூஸ், பேப்பர்ல இல்ல, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கீழே சொல்லியிருக்கேன். அடுத்த நியூஸ் வந்துருங்க. இது நம்ம வந்து முன்னாடி ஒரு முறை கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசி நேரத்தில் கிளாஸ் முடியும் போது ஒரு நண்பர் கேட்டார் நினைக்கிறேன், சாந்தி அப்படின்னு ஒரு பில் வந்தது சார், அதை பத்தி சொல்லுங்க. அதுக்குள்ள நம்ம ஏதோ ஒண்ணு கட் ஆயிடுச்சோ இல்ல சவுண்ட் எங்க ஏதோ நம்ம நிறுத்திட்டோம். இப்ப அந்த சாந்தி அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் இங்க இருக்கு பாருங்க. சஸ்டைனபிள் ஹார்னசிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் இந்தியா. அப்போ சாந்தி அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விரிவாக்கம் கொடுத்தாச்சா? ஓகேவா? வரப்போற காலத்துக்கு ஏத்த மாதிரி சஸ்டைனபிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாலே எதிர்காலத்திற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா? அதுக்கு தேவையான அணுசக்தியை எப்படி சிறப்பான முறையில பயன்படுத்த முடியும், மேம்பட்ட அளவுல பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன பிரச்சனை நல்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தோணுச்சுன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த 1993 நமக்கு ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நேரு காலத்துல இருந்து 54 இருந்தே அட்டாமிக் பாலிசி நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப மட்டும் ரீசெண்டா இருக்கிறத மட்டும் சொல்லி கடந்துடுறேன். இவர் ரங்கராஜன் கமிட்டி அப்படின்றவரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசியிருப்பார். தனியார் மயமாக்குதல் அப்படின்னு பேசுற இடத்துல 2 டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ரங்கராஜன் என்ன சொல்லியிருப்பாரு தெரிஞ்சவங்க, டிஃபென்ஸும் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்ற இந்த 2 டாபிக்கையும் என்ன பண்ணிடுவாருங்க, பிரைவேடைசேஷன் பண்ணவே கூடாது. இதோட 100% யார் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்றாரு, கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, அதை விட்டு நம்ம இப்படிதான் நிறைய சொல்லியிருக்காங்க பிரைவேடைசேஷன் பண்றதுலயே. ஆனா அதை விட்டு நம்ம எப்பவுமே கொஞ்சம் வெளியெடுக்கதான் முயற்சி பண்ணிட்டே இருப்போம். இப்படி 2010 என்ன பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு ஆக்ட் இருக்கும் பாருங்க. இங்க அடுத்த பாயிண்ட்க்கு வந்துருங்க. நம்ம எந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப இந்த சாந்தி கொண்டு வர போறோம்? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962, நேரு காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டம். அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்கு பாருங்க. இது வந்து சிஎல்என்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் இதோட விரிவாக்கம் கூட கேட்கலாம். சிஎல்என், சிவில் லையபிலிட்டி ஃபார் டேமேஜ் ஆக்ட் 2010. ஓகேங்களா? இந்த சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு அது பெரிய கதைங்க. அமெரிக்கா வந்து இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்திருப்பா. என்ன லையபிலிட்டி? இப்ப இந்தியாவில யுரேனியம் கிடைக்குதுங்களா? முழுசா கிடைக்கிறது இல்ல, யூரேனியம் ஃபார்மேட் தான் இருக்கும். யுரேனியம் நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணணும், வெளிநாடுகள்ல தான் வாங்கணும். அந்த யுரேனியம் கொடுக்கறதுக்கு நிறைய என்ன பண்ணிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன். என்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒண்ணு. அது இந்தியா கையெழுத்து போடல. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி கையெழுத்து போட்டாலும் உனக்கு யுரேனியம் கொடுப்பேன் அப்படின்னு அந்த நாடுகள் ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். நான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டா எங்க அணு உலையில இருக்கிற 1 கிராம் யுரேனியத்துக்கு கூட நான் உனக்கு கணக்கு சொல்லணும். அப்ப எனக்கு சுத்தி இருக்க நாடுகளால் நிறைய த்ரெட் இருக்கு,
நான் அட்டாமிக் வெப்பன்ஸ் கையில தான் வச்சிருப்பேன், அதனால உனக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்ல முடியாது, அதை சொல்றதுக்கான ஒப்பந்தத்துல என்னால கையெழுத்து போட முடியாது அப்படின்னு நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில இந்தியா கையெழுத்து போடல. அப்ப உனக்கு அட்டாமிக் எனர்ஜி கொடுக்க முடியாதுன்னு உலக நாடுகள் வச்சிருக்கான். ஆனாலும் நம்ம எப்பவுமே சமத்தா நடிச்சு காமிச்சிருவோம்ல, நான் வந்து ரொம்ப நல்ல பையன், எனக்கு ஏதாவது கொடுத்துரு, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிலாம் வச்சிருக்குன்னு சொல்றோம் இங்க கூட. அப்போ ஹலோ அப்போ இந்த ஃபேஸ் நம்ம என்ன பண்றாங்க, நிறைய பேர் நமக்கு அட்டாமிக் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ யூஎஸ் ரஷ்யா என்ன பண்றா, நமக்கு கூடங்குளத்துல அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன்ஸ் மேக் பண்றதுக்கு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் பண்றான், யுரேனியம் கொடுக்குறான், எல்லாமே வாங்கி யூஸ் பண்றோம். சரி, நாளைக்கு யாருமே எதிர்பார்க்காம, நீ வாய வைக்காத நினைக்காதீங்க, ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அட்டாமிக் வந்து புகுஷிமால நடந்த மாதிரி எங்கேயும் நடந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாயிருச்சு. இப்ப அதுக்கு ஒரு லைபிலிட்டி இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அதனால பாதிக்கப்படுறோம் எங்க உள்நாட்டு மக்கள் தானே. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே கண்ணா, மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன பண்றாங்க, நான் இப்ப வந்து ரஷ்யா தானே இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான், உங்ககிட்ட தானே நான் 40,000 கோடி ரூபாய் பணம் கொடுத்து யுரேனியம் வாங்கியிருக்கேன், டெக்னாலஜி எல்லாம் வாங்கியிருக்கேன், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா எனக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்கிடுவோம். அக்ரிமெண்டே அதான், புரியுதுங்களா? நீ எல்லாம் கொடுக்க, யுரேனியம் கொடுக்க, டெக்னாலஜி கொடுக்குறன்ற அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கான செட்டப் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்ப, குப்பைன்னு வந்துட்டா எங்க கொட்டது எனக்கு தெரியாது, நீ உங்க அறையில கொட்டிக்கோ அப்படின்றத அக்ரிமெண்டே. இப்ப வரைக்கும் நமக்கு கூடங்குளம்ல விழுற அந்த கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, யுரேனியம் கழிவுகள், அது எங்க கொட்டுறதுன்றதுல பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அதை கொண்டு போய் நம்ம இந்த கோளாறு தங்க சுரங்கம் அப்படின்றது இப்ப 100 வருஷம் மேல சும்மாதான் கிடக்கு, அதை தோண்டி உள்ள புதைச்சிக்கலாம்னு சொன்னா கர்நாடகா பண்றான், நம்ம ஊர்ல வந்து புதைக்கிறதுக்கு நம்ம ஊர்லயும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்ப அந்த குப்பைகளை எங்க கொட்டுறான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. போற வழியிலேயே டேங்கர் லாரியில ஓட்ட போட்டு தெருவுலாம் கொட்டிட்டு போயிடறாங்க நினைக்கிறேன். இது கொண்டு எங்க புதைச்சு பிரச்சனை பண்றது, அவன் பாத்துக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான். அந்த கழிவுகளை கையாளுறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. டிசாஸ்டர்னு வந்துருச்சுன்னா யாரு பொறுப்பான்? இந்தியாவே தான் பொறுப்பு. எல்லாம் பணம் கொடுத்து நான் வாங்குவேன், நம்ம ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு பேட்டரி லைட் வாங்கினா கூட நாளைக்கு ஒரு பிரச்சனை போய் அவன் கடைக்காரன் கொடுத்து சரி பண்ணி கொடுறான்னு கேட்கறவங்க 1 year வாரண்டி இருக்கேன். அட்டாமிக் எனர்ஜிக்கு எந்த வாரண்டியும் கிடையாது. குப்பையும் நீங்க தான் கொட்டிக்கணும், பிரச்சனை வந்தா நீங்க தான் பாத்துக்கணும், டிசாஸ்டர் வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். அதனால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த சிவிலுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கு தேவையானதும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றதா இந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டை என்போர்ஸ் பண்றதுக்காக இந்த சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் அப்படின்னு 2010 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக 2009 ஒரு 8 ஒரு மசோதா அறிமுகப்படுத்தும் போது அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த சப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட்டுக்காக, அது ஒரு கூட்டு கோயலேஷன் கவர்மெண்ட், UPA 1 சொல்லுவாங்க, 2004 to 1 மன்மோகன் சிங்கோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட். 2008 அந்த கவர்மெண்டே கலையில் இருந்துச்சு. அப்புறம் சில மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி இப்படி வாங்கி சப்போர்ட் பண்ணி அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஜெயிக்க வச்சு அவர் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. அப்ப இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு அன்னையிலிருந்தே பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. இது சும்மா அந்த கதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எங்க நம்ம சாந்தி அப்படின்றத எதுக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த கதைக்குள்ள இங்க வந்துருங்க, பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆல்ரெடி அட்டாமிக் எனர்ஜியில இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோமா. ரங்கராஜன் என்ன சொல்லியிருக்காரு, அட்டாமிக்கும் டிஃபென்ஸையும் யார்கிட்டையும் கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காரா. ஆனா இப்ப இருக்க கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, இப்ப இங்க படிங்க, தற்போது இந்தியா முழுவதும் 8.78 ஜிகாவாட்டாக உள்ள அணுமின் உற்பத்தி திறனை இந்த பேரா படிச்சீங்கன்னா ஏன் அவங்க அதை பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான அதான் இந்த ஆர்டிகளே கொடுத்துருக்கான். 2047 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட்டா மாத்துறேன் அப்படின்றாங்க. அப்ப ஒரு ஜிகாவாட் அப்படின்னா என்னங்க, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா தெரியல, 1000 மெகாவாட் அப்படின்றதான் என்னங்க ஒரு ஜிகாவாட் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்கலாம், இன்னும் 2 மாசத்துல பேசுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த மாநிலத்தோட பெர் டேக்கான மின்சார தேவை, எலக்ட்ரிசிட்டி நீட்ஸ், இப்ப நம்ம யூஸ் பண்ற லைட் ஃபேன்ல இருந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க யூஸ் பண்றாங்கல்ல, இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ்நாட்டினுடைய மொத்த தேவை 25 ஜிகாவாட்டா இருக்கும். 25,000 மெகாவாட் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை பர் டே. அப்போ இங்க ஒரு நாளைக்கு அட்டாமிக் எனர்ஜில இருந்து கிடைக்கிற கெப்பாசிட்டி எவ்வளவு, 8.78. அது 2047 என்னவா மாத்த போறாங்களா, 100 ஜிகாவாட்டா மாத்த போறாங்களா. ஏன் அப்படின்னு பாருங்க, இதுக்கு பின்னாடி பெரிய டார்கெட் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு தேவை நீங்க இருக்கு இல்லைங்களா, 25 ஜிகாவாட். இந்தியாவின் ஒட்டுமொத்த தேவை கிட்டத்தட்ட 500 ஜிகாவாட் ஒரு நாளைக்கு மின்சார தேவை. தமிழ்நாட்டுக்கு 25 into 20 மினிமம். சின்ன ஸ்டேட் இருக்கும், பெரிய ஸ்டேட் இருக்கும். 500 ஜிகாவாட் மின்சாரம் ஒரு நாளைக்கு இந்தியாவில தேவைப்படுது. கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இன்னைக்கு மக்களோட தேவை விரிவடைந்திருக்கு. நீங்களே கவனிக்கலாம், இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல
கிராமப்புறங்கள்லயே 50% மேற்பட்ட குடியிருப்புகள்ல ஏசி எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸும் வந்துருச்சு. அப்ப இந்த பயன்பாடுகள் விரிவடையும் போது அடுத்த 2030க்குள்ள இந்த தேவை 1000 ஜிகாவாட்டா அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 2030க்குள்ள 2030க்குள்ள 1000 ஜிகாவாட்டா அதிகரிக்கும். அப்ப என்ன பண்ணணும் கவர்மெண்ட்? எல்லா தரப்புக்கும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணணுமா? அப்ப அட்டாமிக் எனர்ஜி வந்து நமக்கு என்ன பண்ணல, பெரிய அளவு எனர்ஜி கிடைக்கல. சோ இந்த 1000 ஜிகாவாட் தேவையில 10% எதுல எடுக்க போறாங்களா? அட்டாமிக் எனர்ஜி வந்து எடுக்க போறேன் அப்படிங்கறது அவங்களோட டார்கெட்டா இருக்கு. இப்போ அப்படியே அங்க நிறுத்திட்டு இதை புரிஞ்சுக்கோங்களேன். நான் நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சொல்றேன்ல, என்கிட்ட இன்னைக்கு கல்பாக்கத்துல இருந்தோம் கூடங்குளத்துல இருந்தோம் இவ்வளவுதான் உற்பத்தி ஆகுது. நாளைக்கே நான் அதானி அம்பானியை கூப்பிட்டு நீ ஒரு அட்டாமிக் எனர்ஜி தொடங்கிக்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன பண்ண போறாங்க? பிரைவேடைசேஷன். அட்டாமிக் எனர்ஜி ப்ரொடக்ஷனை என்ன பண்ண போறோம்? பிரைவேட் கிட்ட கொடுக்க போறோம். அப்ப இது எங்கிருந்து பிரச்சனை ஆகுதுன்னா, ஆல்ரெடி நீ அட்டாமிக் எனர்ஜி எல்லாம் பிரைவேட் கொடுக்காதன்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்ப பிரைவேட் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றேன். இப்ப ஹெட்டிங்க படிங்க. தனியார் அணுவின் உற்பத்தி சட்டம் குறைகள் களையப்படுறது உள்ளதான் பேசியிருப்பாங்க. நீங்க தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இதை ஒழுங்குபடுத்துவீங்க? அவன் நம்ம பேச்ச கேட்கறான் கேட்கறது எப்படி கரெக்டா பாப்பீங்களா? நம்ம ஊர்ல இன்னைக்கு லெதர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவன், ஊர்ல சாய கழிவு பற்ற அடிக்கிறவன், நூலை தண்ணியில நினைச்சு காய வச்சு நூல் விற்கிற சின்ன இண்டஸ்ட்ரி வரைக்குமே நம்மளால போய் ஒழுங்கா கவானில தண்ணியை கலக்காத, நுர நிறைய வருது, அதை குடிக்க முடியாது, பாலாத்துல தண்ணி ஊத்தாத அழுக்கு தண்ணியா அப்படின்றத எவனும் கேட்க மாட்டான். நீ அட்டாமிக் எனர்ஜியை பிரைவேட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவ? இதுதான் இங்க பெரிய கொஸ்டின். புரியுதுங்களா? ஏன் இந்த நியூஸ் பெருசா விவாதிக்கப்படுதுன்னு நாலு முழுக்க. அப்ப இதுவும் உங்களுக்கு மெயின்ஸ் கண்டென்ட். இது சரிதானா? இது கொடுக்கறதுனால நமக்கு பெனிஃபிட் இருக்கா? இல்ல இதை அனலைஸ் அப்படின்னு கொடுத்து விட்டுருவோம். அங்க என்ன பண்ணிடணும்? நீங்க ப்ரோஸும் சொல்லணும், கான்செப்ட். இவ்வளவு நேரம் நம்ம அதுல பாசிட்டிவ் தான் சொல்றோம். அடுத்த 10 வருஷத்துக்குள்ள நமக்கு பெரிய தேவை இருக்கு. அப்ப அதையும் பூர்த்தி பண்ணணும். இந்த யுரேனியம்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு சும்மா ஒரு ரப்பர் பந்து சைஸ் கிடைச்சதுன்னா 1 மாசத்துக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவு ரியாக்ஷன் அது நடந்துகிட்டே இருக்கும், எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம வேற ரிசோர்சஸ் எடுக்கணும்னா நிலக்கரிலாம் லட்சக்கணக்கான டன் இறக்குமதி பண்ணணும். சூரிய சோலார்ல இருந்து எடுக்கிறதுக்கு லட்சக்கணக்கான கோடி முதலீடு போட வேண்டியதா இருக்கு. அப்ப இதுவும் நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியா தான் இருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலான்ற பாயிண்ட் ஆஃப் இந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு விவாதிக்கப்படுது. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா எவன்கிட்ட கொடுப்பனி? ஓகேங்களா? இப்ப அதையும் விவாதிக்க வேண்டியதா இருக்கு. நியூஸ் புரியுதுங்களா? அப்ப பிரிலிம்ஸ்ல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பான்? ஆக்ட், சாந்திக்கு எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க, சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க. எந்தெந்த 2 சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 சிவில் லையபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு திறந்து விட்ட புலிகேசி என அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்க உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இதான் உள்ள இருக்கிற கதை. ஒரு முறை படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட், ஆலிவ் ரிட்லி ஆமையின் முட்டையிட காலம் தொடங்கும். சுப்ரியா சாகு அப்படின்றவரே நமக்கு என்ன சொல்ல, வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டைப்னு வச்சுக்கோங்களேன். கடலுக்குள்ள இருக்கும், கடலுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் எங்க இருக்கும் அப்படின்னு கடலுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் தான் இருக்கும். இப்ப வந்து ஆலிவ் ரிட்லி ஆமைகள் எங்கு வாழ்கின்றன அப்படின்னு ஒரு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வேர்ல்டு மேப். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கும். ஓரளவு புரியுது இல்ல? உலகம் மாதிரி இருக்கா? இப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல ஈக்குவேட்டர், மேல டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகாம் அப்படி இருக்கா? இப்ப இந்த இடத்துல ஓஷன் கரண்ட் அப்படின்னு ஒண்ணு நீங்க பிரிலிம்ஸ்ல படிப்பீங்க, எனக்கு தெரியல. பிரிலிம்ஸ் சிலபஸ்ல பெருசா கவர் ஆகாது. மெயின்ஸ் அப்ப படிப்பீங்க. உங்க மெட்டீரியல் மெயின்ஸ்ல எந்த மெட்டீரியல் படிச்சாலும் ஜாகிரபி மெட்டீரியல் ஓஷன் கரண்ட்ஸ்னு ஒரு சாப்டர் கொடுப்பாங்க. கடல் நீரோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் நீரோட்டம் என்ன சார்? இப்போ ஒரு பெரிய நீர்ப்பரப்பு இருக்கும். நம்ம இந்தியன் ஓஷன் இப்படி எடுத்துங்களேன். இந்தியா அப்படி இருக்கா? இந்த இடத்துல இப்படி இந்தியா இருக்குல்ல, ஈக்குவேட்டர் கீழே இருக்கு, இந்தியாவுக்கு கீழே. அப்ப இந்த ஈக்குவேட்டர்ல என்ன ஆகும்னா ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேல இருந்து, அதாவது நார்தன் ஹெமிஸ்பியரோட விண்டும் சதர்ன் ஹெமிஸ்பியரோட விண்டும் ஈக்குவேட்டர்ல மீட் பண்ணும். மீட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் இப்படி வெஸ்டர்ன் சைட், ஈஸ்ட் டு வெஸ்ட் சைட் டிராவல் பண்ணும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இவ்வளவு டெக்னிக்கலா அது புரியல சார். உங்க வீட்டுல ஒரு அகலமான பேஷன்ல தண்ணி அடிச்சு வச்சிருக்கீங்க. உங்க கையில கிடைச்ச ஒரு சின்ன குட்டி ஃபேன் இருக்குல்ல, டேபிள் ஃபேன். அந்த டேபிள் ஃபேனை 3ல வச்சுட்டு தூக்கிட்டு அந்த பேஷன் மேல இப்ப தண்ணி மேல குடிங்க. அப்ப அந்த காத்து அடிக்கிற டைரக்ஷன்ல அந்த தண்ணி அப்படியே அலையா ஓடுமா? பாத்துருவீங்களா? அதுதான் இங்க என்ன ஆகுதுல, ஓஷன் கரண்ட்னு சொல்றோம். அது கடல்ல பெரிய ஏரியால என்ன பண்ணும், ஆறு மாதிரி பல கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிய ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். அதுதான் ஓஷன் கரண்ட்னு சொல்லுவோம்.
அந்த ஓஷன் கரண்ட் என்ன ஆகும்னா, இப்ப இங்க இந்த ஏரியா பாருங்க, இங்க இருந்து கிளம்பிட்டானா ஈக்குவட்டார்ல இருந்து, இவன் போய் என்ன பண்ணுவான், இந்த மடகாஸ்கருக்கு பக்கத்துல கான்டினென்ட் மேல போய் மோதுவான். அந்த தண்ணி, ஆத்து தண்ணி இப்படி மோதின உடனே என்ன ஆயிடுவான், நார்தன் கரண்ட் சதர்ன் கரண்ட் அப்படின்னு இப்படி பிரிஞ்சிருவான். வடக்கு பக்கம் போறவன நார்தன் கரண்ட்டும், கீழே தெற்கு பக்கம் போறவன சதர்ன் கரண்ட் அப்படின்னு பிரிஞ்சிருவான். இப்ப இந்த ஏரியா பாத்துக்கலாம், நான் இதை கொஞ்சம் பெருசா இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏரியாவுக்காக சொல்றேன். இப்படி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கான், இங்க ஆப்பிரிக்கா இருக்கான், இந்த ஏரியா பாத்துக்கலாம். இதான் அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா பாருங்க. இதே மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டான் ஆப்பிரிக்கா பக்கத்துல இருந்து, இங்க பிரேசிலுக்கு பக்கத்துல இருந்து மோதுவான். மோதிட்டு இவன் இப்படி போவான், இங்க ஐஸ்லாந்து கிரீன்லாந்து எல்லாம் இருப்பான், இப்படி போய் மேல அழகா சுத்து போட்டு இப்படி ரிட்டர்ன் வருவான். ஈக்குவட்டார்ல இருந்து ஒரு வாட்டர் கரண்ட், ஒரு ஸ்ட்ரீம் வந்து இப்படி கிளம்புறான் அப்படின்னு சொன்னா, ஈக்குவட்டார்ல இருந்து கிளம்புறவன் ஹாட்டா இருப்பானா, ஹாட்னா கொதிக்கலாம் மாட்டான், 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருப்பான், வார்ம் தானே அவன். ஓகேங்களா, இவன் என்ன பண்ணுவான், இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கான், கான்டினென்ட் மேல மோத வேகமாகுது. இப்படி வேகமாயிட்டு என்ன பண்றான், கிரீன்லாந்து போய் ஒரு ரவுண்ட் போட்டு இப்படி ரிட்டர்ன் வரான். இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல இப்படி ரிட்டர்ன் வரும்போது போல்ஸ் போய் டச் பண்ணிட்டான இங்க, அப்ப டெம்பரேச்சர் குறைஞ்சிருவான், திரும்ப வரும்போது கோல்டு கரண்டா வரும். அப்ப ஹாட் கரண்ட் கோல்டு கரண்ட் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு இவ்வளவு நேரம் விளங்கிட்டு இருக்கேன், ஆமை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டா, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் லிவிங் இன் ஹாட் கரண்ட்ஸ். அதாவது பூமி முழுக்க இருக்கிற வெப்ப நீரோட்டங்களில் வாழக்கூடியதுங்க ஆலிவ் ரிட்லி ஆமைகள். அது ஒரு சிறப்பு வகை ஆமைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப அப்படியே இந்த இடத்துல இங்க இந்தியன் சைட்டுக்கு வந்துருங்க, இதுல கொஞ்சம் டெலிட் பண்ணிடுவா. என்னங்க கிளியர் ஆகலாம், எங்க இருக்கு சரி, இது சும்மா அப்படி காமிச்சிட்டு ஓகே, இந்தியாவோட ரீஜன் மட்டும் காமிச்சப்போ. இப்ப ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இந்தியாவில எப்படி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்றோம் அப்படின்றத பாக்குறதுக்கு, இப்ப இந்தியால இந்தியன் ரீஜன் பாருங்க, இங்க ஈக்குவட்டார் சொன்னா ஓஷன் கரண்ட் இப்படிதான் ஸ்டார்ட் ஆனா இப்படி போயிட்டு நார்தன் கரண்ட் ஆவானா, ஆனா இவன் என்ன பண்ணுவானா இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் கூட என்ன பண்ண மாட்டான், கிராஸ் பண்ண மாட்டான், ரீச் பண்ண முடியாது, ஏன்னா கான்டினென்ட் அவனை தடுத்துருவான். இங்க வந்து என்ன ஆயிடுவான், திரும்ப இப்படி போயிடுவான். அப்போ இந்த ஒரு டபிள்யூ ஷேப் இருக்கான்ல ஓஷன் கரண்ட்ல, இதுல எது ஹார்ட் கரண்ட் சொல்ல முடியுமா, இது ஹார்ட், இது டுவர்ட்ஸ் ஈக்குவேட்டர் வரவன் என்னவா இருப்பான்னு சொல்லியிருக்கேன், கோல்டா இருப்பான்னு சொல்லியிருக்குமா. ஆனா என்ன நடக்காதுன்னா, இவன் ரொம்ப எல்லாம் கோல்டா இருக்க மாட்டான், ஏன்னா என்ன டிராபிக் ஆஃப் கேன்சரே கிராஸ் பண்ண முடியாது. கோல்டு போய் டச் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவன் ஜில்லின்னு ஆகிறதுக்கு, இவன் தான் இங்கே நம்ம ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கானே, அப்ப என்ன ஆயிடும், இவனும் ஓரளவுக்கு மாட்டா தான் இருப்பான். ஆனா இப்ப ரிட்டர்ன் மறுபடியும் ஈக்குவேட்டர்ல இருந்து இப்படி போகும்போது இப்ப மறுபடியும் அகைன் ஹாட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் இந்தியாவிலேயே அதிகமா எங்க முட்டையிடுது, எங்க வந்து அதிகமா வாழுதுன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. அப்ப வெஸ்டர்ன் கோஸ்ட்ல சுத்தமா ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இல்லையான்னு கேட்டா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க 95 ஆமைகள் இருந்தா இங்க 5 ஆமைகள் இருக்கு, ஏன்னா இதுவும் ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் தானே இருக்கு, ரொம்ப கோல்டா இல்ல. அப்ப இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, 2000க்கு அப்புறம் 2002க்கு அப்புறம் இந்தியாவில நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ஸ்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலிவ் ரிட்லி ஆலிவ் ரிட்லி ஆமைகள் பாதுகாப்பிற்கான திட்டத்தில் உள்ள இந்திய மாநிலங்கள் அப்படின்னு கேட்டா, இந்தியாவுல கடற்கரை ஓரங்கள் இடம்பெற்றிருக்கிற 10 மாநிலங்கள். ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதுங்களா. இந்தியாவில யாருக்கெல்லாம் கோஸ்டல் இருக்கோ அந்த எல்லா ஸ்டேட்டுமே என்ன பண்றான், ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்குள்ள இருக்கான். அப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா, ஈஸ்டர்ன் கோஸ்ட் தான் அதிகமா இருப்பான், ஆனா வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இல்லைன்னு புரிஞ்சுக்க கூடாது, அங்கேயும் இருக்கான். அவனும் என்ன பண்றான், இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு வர்றான். இப்ப சீசன் இந்த மே மாசம் இருக்கு இல்லையா சார், இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க, இது ஒரு அந்த குளிர்காலம் இருக்கு இல்லைங்களா. இப்ப என்ன பண்ணுவோம், நம்மளால இங்க பீச் ஓரத்துல அப்படி இங்க இந்திய கடற்கரை ஓரங்கள்ல இருக்கிற பீச்ல இப்படி கரையில இருந்து தண்ணியில இருந்து உள்ள வந்து பீச்ல இருக்க மண்ணை பறிச்சுட்டு 100 கணக்குல முட்டை போடுவோம் கடற்கரை ஓரங்கள் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ஃபுல்லா. அந்த முட்டையை போட்டுட்டு என்ன பண்ணி சும்மா மண்ணை தள்ளிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுவான். ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம முட்டை போட்ட எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு போவான். அப்படிங்களா, பார்க்கலாம் மாட்டான். அப்படியே சொல்றேன், கேட்டே இருக்கீங்க. அவன் கடலுக்குள்ள போனான்னா போனதுதான், திரும்ப என்ன பண்ண மாட்டான், ரிட்டர்ன் எல்லாம் வரமாட்டான். அப்ப நம்மளால என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல வாக்கிங் போறான் சரிங்களா. பீச்ல போய் வாக்கிங் போனாதான் எங்களுக்கு வந்து எல்லாம் செட் ஆகும். அங்கதான் போய் வாலிபால் விளையாடணுமா, கபடி விளையாடணுமா, மண்ணை பூச்சி வச்சு கோபுரம் கட்டி விளையாடுவோம் நம்மளாலே. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகுது, அந்த ஆமை முட்டைகள் எல்லாமே
உள்ள மண்ணுக்குள்ளேயே அழுந்தி நிறைய முட்டைகள் வந்து நாயெல்லாம் எடுத்துரும். மண்ணை பறிச்சு நாயெல்லாம் எடுத்துரும். அப்ப என்ன பண்றாங்க, 2022க்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆலிவ் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 23க்கு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 23 டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு 24 பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆலிவ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. நீங்க இன்னைக்கு சென்னையில இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பீச் பக்கம் இப்போ இந்த டிசம்பர் ஜனவரி சீசன்ல போனீங்கன்னா நிறைய ஏரியால நெட்டு கட்டிருப்பாங்க. இந்த ஏரியா கிராஸ் பண்ணாதீங்க இப்போ பிரசன்ட். அதை கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆமைகள் வந்து முட்டை போட்டுட்டு போற ஏரியாவை பாதுகாத்து அது மறுபடியும் அதுக்குள்ள இருந்து குட்டிகள் வெளியே வரும். அந்த குட்டிகளை கொண்டு என்ன பண்ணுவாங்க, அது கடலுக்குள்ள போற இவங்க விடுறது இல்லை, அதுவாவே கடலுக்குள்ள ஓடி போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி மார்ச் மாசம் வரைக்கும் அந்த ஏரியாவை ப்ரொடெக்டட் ஜோனா வச்சிருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆமை குட்டிகளை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் ஆலிவ் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க, தமிழகம் முழுவதும் உள்ள கடல் ஆமைகள் முட்டைகள் பாதுகாப்பு மையங்களில் அந்த முட்டைகளை அடைக்காத்து பொறிக்கப்பட்டு அப்படின்ற கதைதான் உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது போன வருஷத்துக்கு அதை 2024 23 24 தான் ஃபர்ஸ்ட் செட்னு சொன்னாங்களா, போன வருஷம் இது செகண்ட் செட். 24 25 டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில நீங்க 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆலிவ் ஆமை முட்டைகள் வந்து சேகரிக்கப்பட்டு அதனுடைய குட்டிகள் வந்து மீண்டும் கடலில் விடப்பட்டன அப்படின்னு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம இந்த பவர் பாயிண்ட் இந்த வீடியோவும் மறுபடியும் யூடியூப்ல போடும்போதும் ஒரு முறை இதை முடிஞ்சா படிச்சு பாருங்க. இல்ல இதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அப்பயும் பார்த்துப்பாங்க. ஆலிவ் ஆமைகள் அப்படிங்கிறது நீங்க வந்து நான் உங்களுக்கு இந்த ஐயூசி எல்லாம் படிப்போம் இல்லைங்களா, அதுல வந்து வல்னரபிள் கேட்டகரி இருக்கு, அழியும் நிலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ரொடெக்ட் பண்றதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், திட்டங்கள் நடத்துறோம். இப்ப இந்தியாவுக்குள்ள இந்திய மாநிலங்கள் கடற்கரை மாநிலங்கள் 10 மாநிலங்கள் இருக்கான்னு சொன்னல, இதுக்கு இன்டர்நேஷனல் ஃபண்டிங் எல்லாம் இருக்கு. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு ஃபண்ட் பண்றான் சர்வதேச அளவுல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு. இங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றோம், சேர்ந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துறோம். இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பாலிட்டிக் அரசியல் கதை ஒன்று சொல்லிடுவா. 2023 நான் இதெல்லாம் பேசுறதுனால அரசுக்கு எதிரானவங்க என்றோ அப்படிலாம் எது நினைக்கூடாது, சும்மா ஒரு கதை தெரியணுன்றதுக்காக சொல்றேன். 2023 இந்த திட்டம் நடைமுறை வர்றதுக்கு முன்னாடி தீவிரமா பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து இங்க ஒரு பேனா செலவு வைக்கிறத பத்தி பெரிய டிஸ்கஷன் இருந்துச்சு. அண்ணன் சீமான் தான் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தார். அந்த கடற்கரையில சென்னைக்கு பக்கத்துல அங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சீமான் என்ன ஆவேசமா பேசியிருப்பாருன்னா, சென்னை கடற்கரை முழுசுமே ஆமைகள் முட்டை போடுற இடம், அங்க போய் நீங்க பேனாவுக்கு செலவழிக்கிறது சிமெண்ட் செஞ்சா நீங்க கொட்டினீங்கன்னா ஆமை எங்க முட்டை போடும் அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசியிருப்பாரு. உடனே கவர்மெண்ட் இங்க பாரு, நான் ஆலிவ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வச்சிருக்கேன், ஆமை எல்லாம் நான் முட்டை போட வச்சு பத்திரமா காப்பாடு. புரியுதுங்களா, நம்ம வந்து இந்த ஜெயம் ரவி ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்த நியூஸ்க்கும் கடைசி பேஜ்ல இருந்த நியூஸ்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆலிவ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல, கடைசி பேஜ்ல பேனா சிலை வைப்போம். ஓகே, அடுத்த நியூஸ் போயிடும். இதுல அரசியல் எதுவும் இல்லை, அடுத்த நியூஸ். ஓகே, மாசு கட்டுப்பாட்டு கப்பல். ஓகேங்களா, அந்த நேம் மட்டும் பாத்துக்கங்க. இதுல எனக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஷிப் அப்படின்னு ஒண்ணு கட்டியிருக்காங்க. அது எங்க கட்டியிருக்காங்க அப்படின்றது இந்த நம்ம நியூஸ்ல இருக்கு. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் கட்டும் தளத்துல கட்டியிருக்காங்க. அதை வந்து ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிடுறாரு. அந்த கப்பலுக்கு பேரு சமுத்திர பிரதாப் அப்படின்னு சொல்றாங்க. கடலோர மாசுக்கள், அந்த கடலுக்குள்ள இருக்கிற சில மாசுக்கள் எப்படி கண்ட்ரோல் பண்றது, கடல் வந்து கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் என்ன ஆகுதுங்க, இங்க சென்னையில இருக்க நம்மளுடைய சுற்றுவட்டார மக்கள் யாராவது மெரினா பீச் இல்ல அந்த பகுதிகளில் போயிட்டு கடல்ல போய் விளையாண்டேன் ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வாட்டர் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணும். சென்னை சிட்டி வந்து இப்படி இருக்கும், ஒரு செமி சர்க்கிள். ஓகேங்களா, இதுல 3 நதி இருக்கு. ஒண்ணு கொசஸ்தலை, ஒண்ணு கூவம், இன்னொன்னு அடையாறு. இன்னைக்கு சென்னையோட மொத்த டிரைனேஜ் பேட்டர்ன் அதுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கு, இந்த 3 ரிவருக்குள்ளயும். இந்த 3 ரிவரும் எங்க போய் கலக்க நினைக்கிறீங்க, மெரினா பக்கத்துலதான், அங்கதான் போய் கலந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த கடலுக்குள்ள எல்லா டிரைனேஜும் போய் சேருது இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன ஆகாதுன்னா இந்த தண்ணி இமீடியட்டா மெரிச்சு ஆகாது கடல் தண்ணியோட. ஓகேங்களா, இந்த பீச் ஓரத்துல அலை அடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துலயே இப்படி வெளியே போறதும் உள்ள வரதுமா இங்கேயே திரும்ப 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 அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த பீச் ஓரம் சுத்துறது பூரா குடும்பத்தோட தண்ணி தான். நம்மளால போய் கால் நினைச்சு தண்ணி தலையில் தெளிச்சுக்கிற அளவுக்கு நம்மளால இந்த பீச் விளையாடிக்கிறோம். ஓகேங்களா, நீங்க போய் பார்த்தாலே இன்னைக்கு ஃபீல் பண்ணலாம், மெரினா பீச்சுக்கு அடிக்கிற தண்ணி அந்த ப்ளூ கலர், அது ஒரு ஒயிட், அந்த ஒரு கிளீன் கிடையாது. பாத்தீங்கன்னா அத்தனை தென்னை மட்டை இது இதுன்னு குப்பை எல்லாம் நதிந்துக்கிட்டு ஒரு மாதிரி பிளாக்கா பிராக்டிஷா தான் நமக்கு அந்த தண்ணியே தெரியும். சென்னை சிட்டியோட மொத்த குப்பையும் மொத்த டிரைனேஜும் மொத்த கிச்சன்ல இருக்கிற எங்கெங்கெல்லாம் இருந்து போதோ அத்தனை தண்ணி என்ன அப்படிங்க மெரினாலதான் சங்கமம், 3 நதியும். ஓகேங்களா, அப்ப கடலை பாதுகாக்கிறதுக்கு, கடல் வந்து மாசு இல்லாம இருக்கிறதுக்கும் நம்ம சில முயற்சிகள் இருக்கணும்னு ஒரு கப்பலை புதுசா வெளியிட்டு இருக்காங்க. அது எங்க கட்டியிருக்காங்க, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். அதோட பேரு சமுத்திர பிரதாப். அதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்காக
அர்ப்பணிச்சிருக்காரு. நேம் மட்டும். இந்த டாபிக், இந்த நியூஸ் எங்க சார் நமக்கு தேவைப்படும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்ற இடத்துல டிஃபென்ஸ் நியூஸா இது நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது புதிய உருவாக்கம் அப்படின்ற இடத்துல. நெக்ஸ்ட் போயிடலாமா? நான் சொன்ன கதை இங்க இருக்கு பாருங்க. அண்மை காலமாக கடல் மாசுபாடு மிகவும் அதிகரித்துள்ளது. நான் இந்த மெரினா பீச் குப்பையா இருக்கு, அழுக்கா இருக்குன்றத நீங்க மெரினா பீச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்லல, எவ்வளவு குப்பையா இருக்குன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்றோம், இதனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக கடல் நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு கப்பல் வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னா ஆசை. வாலண்டியர்ஸ் மூலமா, வாலண்டியர்ஸ் அப்படின்றதுனால ஏற்கனவே இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்துல வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸ் வச்சு என்ன பண்றாங்க, வீடு வீடா பகிர்ந்து சொல்லியே போயிட்டு மாணவர்களுக்கு தன்னுடைய கனவை போயிட்டு கேட்டு அதுக்கான ஒரு திட்டம் நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் ஜனவரி 9 நேற்று முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து புதிய தர நிர்ணயங்களை பிஏஎஸ் உருவாக்க வேண்டும். பிஏஎஸ்க்கு முதல்ல எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், பிஐஎஸ், ஹால்மார்க் சீல் அப்படின்னா சொல்றாங்கல்ல, கோல்டுல மட்டும். ஆனா இது வரைக்கும் எக்கச்சக்கமான தர சான்றிதழ்களை உருவாக்கி இருக்கிறான். தற்போது வரைக்குமே பிஏஎஸ் உருவாக்குன எத்தனை ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குன்னு இங்க ரவுண்ட் போட்டுருக்க பாருங்க. 23,700 ஸ்டாண்டர்ட்ஸ் இது வரைக்கும் பிஏஎஸ் உருவாக்கி அதுக்கு சீல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கான். இப்ப இது எதுக்காக இவர் பேசுறாரு அப்படின்னு பாருங்க. பிஏஎஸ் ஓட 79th ஃபவுண்டேஷன் டே, அதை உருவாக்குன தினம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப எந்த வருஷம் உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. 1947 முதல் பொருட்களின் தரத்தை மதிப்பிடுவதில் இடையேற்ற அமைப்பாக பிஏஎஸ் வந்து வந்துட்டு இருக்கு. 2016ஆம் ஆண்டு இந்த பிஏஎஸ்க்காக ஒரு புது சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுல இந்த தர நிர்ணயங்களை வந்து மாற்றி அமைப்பதற்கான புதிய விதிகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சமீபத்துல இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 2016. ஒரு ஃபேக்ட். எப்போ நிறுவனம் தொடங்கப்பட்டது? 1947. இப்ப 79வது வருஷத்துல இருக்கும். இது வரைக்கும் எவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க உருவாக்கி நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட 23,700 தர நிர்ணயங்கள் அமலில் உள்ளன. இந்த தர நிர்ணயங்கள்லாம் புரியுதுங்களா? இப்ப கோல்டுக்கு பிஏஎஸ் போகணும்னு சொல்றாங்கல்ல, ஹால்மார்க் சீல், அதுல பாத்தீங்கன்னா கேரட்ஸ் இருக்கு. 22 கேரட், 18 கேரட், 20 கேரட் அப்படின்னு 24 கேரட் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சீல் அப்படின்றத அவன் பிக்ஸ் பண்றான் அப்படின்னா அதோட செக்யூரிட்டி வந்து கரெக்டா இருக்கு, நீங்க நம்பி வாங்கலாம். மக்கள் வந்து இந்த குவாலிட்டி ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பிஏஎஸ் அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரியணும், எப்போ கிரியேட் பண்ணாலும் தெரியணும், எப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்றோம், எந்த வருஷம் சட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க. கிளீம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக இறக்குமதியை குறைக்க வேண்டும். இதுக்குள்ள சில முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸை மட்டும் பேசுறதுக்காக இப்ப இதை வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ 4வது பொருளாதாரமா இருக்கு அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த 4வது பொருளாதாரமா இருக்கு அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்? யூஎஸ். செகண்ட் பிளேஸ்ல சைனா இருக்கான். தேர்ட் பிளேஸ்ல ஜெர்மனி இருக்கான். இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம் சார்? எதனுடைய அடிப்படையில இவன் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்றோம்? அவனோட ஜிடிபி பேஸ்ல, கண்ட்ரியோட மொத்த உற்பத்தி, நாட்டின் மொத்த உற்பத்தி எவ்வளவு இருக்குன்றத வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த நாட்டினுடைய பொருளாதார மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத சொல்ல போறோம். அப்ப நம்ம ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், 4th பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஜப்பானுக்கு நம்ம வந்து 4.2 ட்ரில்லியன் சொல்றாங்க. ஜப்பான் 4 ட்ரில்லியன் கிட்ட இருக்கான். ஒரு நியர்லி 0.2 ட்ரில்லியன் முன்னாடி வந்து நம்ம 4th பிளேஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேப்பா, இப்ப இது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஒரு உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கறது எப்படி அதிகரிக்கும்னு பாருங்க. இன்னைக்கு நிலவரப்படி இந்தியாவில நமக்கு தெரிஞ்ச 90% ஆஃப் பிரண்ட் க்ரூட் ஆயில், அது மட்டும் இல்ல ஃபாசில் ஃபியூல் மொத்த செட்டப். ஃபாசில் ஃபியூல் எதெல்லாம்? நிலக்கரி, பெட்ரோல், டீசல் யூஸ் பண்ற கச்சா எண்ணெய். இதுல 90%க்கு மேல நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல நிலக்கரி கிடைக்குதுதான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாம் சுரங்கங்கள் இருக்குதான். ஆனா நிலக்கரியில நீங்க சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், டைப்ஸ் இருக்கும். ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட் அப்படின்னு டைப்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம ஊர்ல கிடைக்கிறதே கிடையாது. லிக்னைட் தான் நம்ம ஊர்ல நிரம்பி கிடைக்காது, 3rd குவாலிட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோல்ல இருந்து தான் அதிகமான எனர்ஜி கன்சியூம் பண்ண முடியும். 3rd குவாலிட்டில எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? இம்போர்ட். இம்போர்ட் அப்படின்னு வரும்போது என்ன பிரச்சனை? நம்ம காசை கொடுத்து வேற ஒருத்தங்கிட்ட வாங்கணும். அதுக்கு பதிலா நாமளே உள்ள உற்பத்தி பண்ணோம்னா எப்படி எல்லாம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்ம வழிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிற முதல் விஷயம் என்னன்னு பாருங்க, பெட்ரோலில் எத்தனால் கலப்பு, எத்தனால் பிளெண்டிங் பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. 2021 அறிவிச்சு 24 வரைக்கும் டார்கெட் இயர் வச்சாங்க. 2024 முடியறதுக்குள்ள அதை அச்சீவ் பண்ணியாச்சு. எத்தனை பர்சன்டேஜ்? 20% இன் பெட்ரோல். பெட்ரோல்ல 20% கலந்து எத்தனால கலந்து கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பாலிசி வச்சோம், எத்தனால் பிளெண்டிங் பாலிசி. 2024 டார்கெட் இயரா வச்சு நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம போற யூஸ் பண்ற பெட்ரோல்ல 80% தான் பெட்ரோல், 20%
எத்தனால். ஏன் எத்தனால கலக்கணும்னு பாருங்க. இந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான பாயிண்ட் இங்க பேசுறோம். இந்தியாவிலதான் உலகிலேயே அதிகமான சர்க்கரை, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கும், சர்க்கரை அதிகமா உற்பத்தி ஆகுது. அந்த சர்க்கரை உற்பத்தியினுடைய பை ப்ராடக்ட், பகுதி பொருள், நம்ம எந்த கஷ்டமுமே இல்லாம எத்தனால் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த எத்தனாலும் மார்க்கெட் பிரைஸ்ல 70 ரூபாய் 80 ரூபாய்க்குள்ளதான் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அதை கூட மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பெட்ரோலை இறக்குமதி செய்யறதுக்கு பதிலா 80 லிட்டர் பண்ணா போதும். இங்க உள்நாட்டுல கிடைக்கிற எத்தனால 20% சேர்த்து விட்டது மூலமா நம்மளுடைய வெளிநாட்டு தேவையை 20% குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த டிபெண்டன்சி ஆஃப் ரெண்ட் கூட சொல்லியிருப்பாங்க. கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதை நம்ம கணிசமா குறைக்கும் போது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். ஓகேங்களா. இன்னைக்குங்க கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, சர்வதேச சந்தையில இன்னுமே சர்க்கரை விலை 1 கிலோ 40 ரூபாய்க்கு மேல விற்கல. இன்டர்நேஷனல் நம்ம ஊர்லயும் எனக்கு விவரம் தெரிஞ்சு 15 வருஷமா 40 ரூபாய் விற்கிது சர்க்கரை. 1 கிலோ 45 ரூபாய் 46 ரூபாய் இவ்வளவுதான். இதை தாண்டி சர்க்கரை விலை போனதே கிடையாது. அப்போ கரும்பு உற்பத்தி பண்றவங்களுக்கு எப்படி கரும்புக்கான விலை ஏத்தி கொடுக்க முடியும் கவர்மெண்ட்? இன்னும் சர்வதேச சந்தையில விலை ஏறல. ஆனா இந்த விவசாயிகள் 15-20 வருஷமா அந்த டன்னுக்கு 2500 2800 3000 வாங்கிட்டு இருந்தா எப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கிறது. அப்ப கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறான், அதுல கிடைக்கிற எத்தனால் இந்த பக்கம் வெறுமனே சாராய ஆலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணலாம், எரிபொருளா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அந்த எத்தனாலுக்கு கிடைக்கிற மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது கரும்புக்கான விலையும் ஜாஸ்தியாகும். அப்ப உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதற்கான நோக்கத்தை இங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த வேளாண் கழிவுகளின் பயன்பாடு, பயிர் கழிவு ஏற்படும் மாசு கட்டுப்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்றது மூலமாகவும் நம்ம நிறைய வந்து எனர்ஜி சேவ் பண்ணலாம். அடுத்து பிளஸ் என்ஜின்களின் சக்தியோட இந்த பிளஸ் என்ஜின் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றீங்க, பைக் வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க தெரியும், BS6 4ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 20க்கு அப்புறம் 6க்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம், 5 போகாம 6க்கு வந்துட்டோம். அப்ப அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா, BS4 யூஸ் பண்றதுக்கும் BS6 யூஸ் பண்றதுக்கும் இதுக்கு முன்னாடி வெளியான ஒரு பைக்கோட இன்ஜின்ல இருந்து வெளியே வர்ற சல்பரு, நைட்ரஸ், இந்த மாதிரி ஆதிக்கெல்லாம் வெளியே வருது இல்லையா, அதுல இருந்து 50% மேல இதுல கம்மியா வரும் அப்படின்னு 6 ஃபில்டர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது. அப்படி நம்ம BS4ல இருந்து 6க்கு மாறினதுனால ஏதாவது இங்க பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டுதா அப்படின்னு கேட்டா பைக்கோட விலை தான் பயங்கரமா ஏறிச்சு. 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வித்துட்டு இருந்த பைக் எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரைஸ் ஆனதே இந்த டெக்னாலஜி அப்டேஷனால தான். பாத்துக்கோங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு இந்த பிளஸ் இன்ஜின்களுடைய சக்தியுடன் மாற்று எரிபொருள்கள் மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு என்ன பண்ணணும், வேளாண் மற்றும் கட்டுப்பான கருவி உற்பத்தியாளர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நம்ம ஊர்லயே நிறைய இன்ஜின்ஸ் வந்து மாற்று பொருளா உருவாக்குங்க. இப்ப நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க நீராவியில் இயங்கும் இன்ஜின், பெட்ரோல் செலவு இல்லாமல் ஓடும் பைக் அப்படின்னா யூடியூப்ல கம்பெனி வச்சு வியூ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒன்று CSIR மூலமா DRDO மூலமா என்ன பண்ண சொல்றோம், நிறைய இங்க இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா கிரியேட் பண்ணுங்க. நமக்கு இங்க பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கும், உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், வெளிநாட்டு அதிகமா சார்ந்திருக்க தேவையில்லை அப்படின்ற விதத்துலாம் யாருங்க இங்க பேசியிருக்கிறா, மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி பேசியிருக்கிறார். இப்ப நான் என்னென்ன ஸ்கீம் இங்க பேசிருக்கோம் பாருங்க, எத்தனால் பிராண்டிங் பாலிசி வந்து பேசியிருக்கோம், அதன் மூலமா எப்படி கச்சா எண்ணெய் தேவையை குறைக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிரதமர் முதல்வர்கள் பதவி நீக்க மசோதா. பிரதமர் முதல்வர்கள் பதவி நீக்க மசோதா வரம்புக்குள் எதிர்கட்சி தலைவரையும் கொண்டு வர்றதுக்காக சட்ட ஆணையத்திடம் என்ன பண்றாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க, நாடாளுமன்ற குழு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த நீங்க முதல்ல பாருங்க. இது நம்ம ஊர்ல இருந்தா ஒரு சில பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் முதலமைச்சர் இருந்தார். அவரு ஒரு மதுபான டெண்டர்ல ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரசு கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு மேல ஜெயிலுக்குள்ள இருந்தே ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணிட்டு இருந்தார். இப்படி எல்லாம் நடக்கும்னு அம்பேத்கர் கனவு கூட நினைச்சிக்க மாட்டாரு. நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுட்டு போவோம், இவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து ஜெயில உட்காந்து ஃபைல் சைன் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு வரா. அப்ப அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அது மேக் பண்ணி வச்சுட்டு போல. அப்ப என்ன நடக்குதுங்க, இவங்க எப்படி நம்ம கொஞ்சம் இதுல இருந்தெல்லாம் வெளியே நிக்க வைக்க முடியும் அப்படின்னு இப்ப நம்ம யோசிக்கிறோம். அதுக்காக நம்ம எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, ஓகே, அதனால இவ பண்றதெல்லாம் சரி, எதிர்கட்சி பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரல. இருந்தாலும் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப நமக்கு நீங்க முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு கேஸ் மட்டும் உங்களுக்கு இங்க சொல்லிக்க ட்ரை பண்றேன், உங்களுக்கு படிக்கவும் சொல்லியிருப்பேன். லில்லி தாமஸ் கேஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு 2013ல. அது ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன விஷயம், 1951 பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்துக்கு கீழே MP MLAக்களை தகுதி நீக்கம் பண்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க, நீதிமன்றத்தால் குற்றவாளி என தண்டிக்கப்பட்டவர் MP MLAவாக இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அந்த தகுதி நீக்கம் பண்றதுக்குள்ள நம்மளால என்ன பண்ணிடுவான், கீழ்கோர்ட்ல அவரை குற்றவாளின்னு சொன்னவனே ஹைகோர்ட் போயிடுவான். ஹைகோர்ட்டை குற்றவாளின்னு சொல்லிட்டா கூட சுப்ரீம் கோர்ட் போயிடுவான்.
இந்த 3 கோர்ட்லயும் கேஸ் முடியறதுக்குள்ள அவனே செத்து போயிடுவான். அதுக்குள்ள 5 முறை எம்பியா இருந்துருவான், 4 முறை அமைச்சரா இருந்துருவான், எவ்வளவு தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்துப்பான். கேஸை மட்டும் நடத்தி வக்கீலுக்கு வாய்தா ஆபீஸ் மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவான். இல்ல அப்ப என்ன பண்றாங்க, இந்த லில்லி தாமஸ் கேஸ்ல இந்த மாதிரி சட்டம், அதாவது மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிறவன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கான், நீதிமன்றம் அவங்களை தண்டிக்குது அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் தண்டனையை அறிவிச்ச உடனேவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்காங்க, பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. அந்த பதவியில அவங்க இருக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் தகுதி பதவியில இருக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை உச்ச நீதிமன்றம் என்ன பண்றான், சின்ன ஆல்டர் பண்றான். ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் போஸ்ட் அப்படின்னு மாற்றான் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? இப்ப அது புரியுதா? இந்த பொறுப்புல அவன் திரும்ப திரும்ப ஏமாத்திட்டே இருக்கான், அவங்க வெளியே அனுப்பணும். இந்த கேஸை படிச்சுக்கோங்க. நீங்க ஒரு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இல்ல பொலிட்டிக்கல், அந்த டீகிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு சில டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவீங்க இங்க அது மெயின்ஸ் படிக்கும்போது. புரியுதுங்களா? கிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ்னா அயோக்கியத்தனம் பண்றோம் பூரா அரசியல் இருக்கான்னு அர்த்தம். டீகிரிமினலைசேஷன் இன் பாலிடிக்ஸ்னா வெளியே அனுப்பணும், தப்பு பண்றவன இல்ல ஏதாவது கிரிமினலா இருக்கிறவன அரசியலை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கான ஆக்டிவிட்டிஸ்ல இந்த லில்லி தாமஸ் கேஸை நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும், இங்க இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இங்க அமைச்சரா இருக்கவன், முதலமைச்சரா இருக்கவனு தன்னுடைய பதவியை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டே இருக்கான், நிறைய பேசி வந்து தப்பிச்சுட்டே இருக்கான், ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டு அமைச்சரா இருக்கான், முதலமைச்சரா இருக்கான். அப்ப அவன் என்ன பண்ண போறேன் நானு, எத்தனை நாள் கூட பாருங்க, ஜாமீன் பெறாமல் ஏவப்பட்ட 1 மாதத்திற்குள், இந்த கடைசி பாயிண்ட் போட்டுக்கிறீங்களா, ஒரு தீவிர குற்ற வழக்குகள்ல கைதாகி 1 மாசத்துக்குள்ள உன்னால ஜாமீன் வாங்க முடியல, என்ன பண்றேன், அவர்களை தாமாக பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் அரசமைப்பு சட்ட திருத்தம் 130வது பில் 130th பில் அமெண்ட்மெண்டா மாறினா எத்தனாவது வரும், 107. அப்ப அந்த பில்லுல கொஞ்சம்லாம் நமக்கு லேப்ஸ் ஆயிருக்கு. 130வது மசோதா தான் இங்க சொல்லியிருக்காங்க, இன்னொரு சட்டமா மாறல. நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு சட்டமானாலும் கொஸ்டின் இருக்கும், ஆனாலும் இப்ப இருந்தே பாத்துக்கோங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, இந்த மசோதா அறிமுகப்படுத்துறாங்க, ஆனா என்ன பண்றாங்க எதிர்கட்சிகள், இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது, அவங்களாம் பாவம், எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்ல விவாதம் வைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, உடனே அந்த பில்லை எடுத்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கூட்டுக்குழுவோட தலைவர் யாருன்னு பாருங்க, அபராஜிதா சாரங்கி. எவ்வளவு பேர் மெம்பர் இருக்காங்க, 31 மெம்பர்ஸ், 31 மெம்பர் இருக்க அபராஜிதா சாரங்கி தலைமையில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு கிட்ட கொடுத்தாங்க. அந்த குழு என்ன பண்றாங்க, இப்போ சட்ட ஆணையம், லா கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த லா கமிஷன்ட்ட ஏன் இந்த பில்லுக்குள்ள அப்போசிஷன் பார்ட்டி லீடரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கிறாங்க. அதான் நியூஸ். நாங்க உள்ள இருக்கிற மற்ற கதையெல்லாம் படிச்சுக்கோங்க. லில்லி தாமஸ் கேஸ் எக்ஸ்ட்ரா தான், இது பழைய கதை தான், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த எம்பி எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் பத்தி எங்கேயாவது கொஸ்டின் இருக்கு, இந்த நியூஸ் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா இந்த லில்லி தாமஸ் கேஸை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் இது, பாத்துக்கணும். நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து பாருங்க, ஜனவரி 12 பாய்கிறது பிஎஸ்எல்வி. அப்ப முதல்ல இந்த சீரீஸ் பாத்துக்கணும். C62 அப்படின்றது என்னங்க, அந்த வெஹிக்கிளோட நம்பர். நம்ம வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 62வது வெஹிக்கிள் C62. இதுல என்ன செயற்கைக்கோள் அனுப்ப போறோமா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள். இது நம்ம 2 டைப் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது அப்போ ஃபர்ஸ்ட் டைப் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்லியாச்சு. அடுத்து 19 செயற்கைக்கோளோட இது போகுது. அது மட்டும் கிடையாது, 19 செயற்கைக்கோளோட 12ஆம் தேதி காலையில 10:17க்கு அனுப்புறது. அடுத்த வாரம் நியூஸ்லயும் அப்ப நமக்கு இது இருக்க போகுது. ஓகேங்களா? எப்படி நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஷன்லயும் இதை நம்ம பேசலாம் போறோம், அதை பாத்துக்கோங்க. புவி கண்காணிப்புக்கான அந்த சேட்டலைட்டோட நேம் பாருங்க, EOS என்ற EOS-N1 அப்படின்ற சேட்டலைட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இஸ்ரோ வடிவமைச்சிருக்கோம். இதை C62 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்ப போறாங்க. இதற்காக முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாம் ஓகே. இது எதற்காக யூஸ் பண்ண போறாங்கன்னு பாருங்க, விவசாயம், நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் ஆய்வு, அக்ரிகல்ச்சர் செக்டர் யூஸ் பண்ண போறாங்க. அர்பன் பிளானிங், நகர்ப்புற திட்டமிடல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து சுற்றுச்சூழல் ஆய்வுன்றது என்விரான்மெண்டல் ரிசர்ச்சுக்காக இதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி, நான் ஒரு கிளாஸ்ல டீட்டெயிலா எடுத்திருக்கேன் உங்களுக்கு. பூமியோட எவ்வளவு உயரத்துல எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இருக்கும், 300 to 700 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ற லோயர் எர்த் ஆர்பிட்ல இருக்கும். ஓகேங்களா? என்ன ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும், இது லோயர் எர்த் ஆர்பிட்ல இருக்கும். எவ்வளவு ஹைட்ல இருக்கும்னு சொல்றது, எப்படி அது சுத்திட்டு இருக்கும், பூமியை போலார் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும். வடதுருவத்தையும் தென்துருவத்தையும் பார்த்த மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இது என்ன ஒரு செட்டப்னு சொல்லியிருக்கோம், டெலஸ்கோப்போட ஒரு ஃபார்வேர்ட். கீழே இருக்க டெலஸ்கோப் பெரிய டெலஸ்கோப், அவ்வளவு வெயிட் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன செட்டப் போய் பூமிக்கு மேல இங்க சுத்த விட்டு இப்படி பூமியை கண்காணிச்சுக்கிட்டே சுத்தி வந்தா அதை என்ன சொல்றோம்,
எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றோம். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள். அதோட நேம் முக்கியம். இஸ்ரோ வடிவமைச்சிருக்கான். 19 சேட்டலைட்டும் சேர்த்து லான்ச் பண்ண போறாங்க. எந்த லான்ச்சிங் வெஹிக்கிள் மூலமா அனுப்ப போறாங்க? BSLV C-62 நம்பர் நேம். நீங்க இப்ப ரீசெண்ட் டைம்ல கவனிச்சுட்டு இருக்கலாம். எந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரும் சமீபத்துல என்ன ஆகுறது இல்லைங்க, இஸ்ரோவோட டாபிக்ஸ் இல்லாம, இஸ்ரோவோட கண்டென்ட் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இப்ப ரீசெண்டா செட் பண்றது இல்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி 4 நியூஸ் 5 நியூஸ் எடுத்து ஒரு பேஜ்ல எழுதி வச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி பாத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மாட்டிடும், இஸ்ரோ சம்பந்தமான நியூஸ் மட்டும். ஓகே, அடுத்து பாருங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எதனால ஏற்படுது அப்படின்னு இங்க இருக்கு பாருங்க. ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் எனப்படும் கிருமி தொற்று காரணமாக. அப்ப அந்த வைரஸ் மூலமா ஏற்படுற அந்த ஒரு கேன்சரை என்ன சொல்றோம் நாம? அதாவது செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல இன்னைக்கு நிறைய பாசிபிலிட்டி அதிகமாயிருச்சு. அது தமிழ்நாட்டுல பாருங்க, அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தினுடைய தரவுகளின்படி தமிழகத்திலேயே தர்மபுரியும் பெரம்பலூர்லயும் தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது 1,36,000 பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேஷியோ நம்ம எழுதும் இல்லைங்களா, MMR IMR எல்லாம் எழுதும்போது 1,00,000 பெண்களில் எவ்வளவு பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத 36 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இத்தகைய பாதிப்பு ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக விகிதம் அரியலூரில் 29.9 இருக்கின்றது. பாருங்க, 2 டேட்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா எவ்வளவு இருக்கா? 13. அப்போ ஒரு ஓவரால் டேட்டா இதுல அதிகமான இப்ப எப்படி கொஸ்டின் இருக்கலாம் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சென்னையில தான் இது 29 இருக்கு, 36 இருக்குன்னு கொடுத்தா ஸ்டேட் பண்றாங்க. தருமபுரியிலும் பெரம்பலூர்லயும் தான் ஹையஸ்ட் ரேட்டா இருக்கு. சென்னையில தான் 13 தான் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல எங்க இருக்குங்க? அரியலூர்ல 29.9, கிட்டத்தட்ட 30 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30 கேட்டாலும் கரெக்ட் தான். அப்ப இது என்ன பண்ண போறோம்? 2 டோஸ் இங்க வந்து தடுப்பூசி நம்ம போட போறோம். 9 வயது முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு முதல் டோஸும், அடுத்து 14 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு 2 டோஸ் அப்படின்னு சொல்லி 2 டோஸ்ல இந்த தடுப்பூசி போடுற திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவின் முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்கிருந்து தொடங்கினாங்க? விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் தொடங்கினாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை ஏற்கனவே 2-3 டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீக்லி டிஸ்கஷன்ஸ்லயே. நான் அதிகமா எதிர்பார்க்கிற கண்டென்ட்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முன்கூட்டி இதெல்லாம் எதிர்பார்க்கணும்னு. அந்த மாதிரி இதெல்லாம் கொஸ்டினா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்க பிரிலிம்ஸ்ல கொஸ்டினாவே பார்க்கலனாலும் உங்களுக்கு கட்டாயமா மெயின்ஸ்ல இருக்கும். விமன் எம்பவர்மெண்ட் டாபிக்ல கொஸ்டின் இல்லாம மெயின்ஸ் எல்லாம் கொஸ்டின் செட் பண்ண மாட்டாங்க. அப்ப பெண்களை வலுப்படுத்துவதுன்னு போது பெண்களோட எம்பவர்மெண்ட்ல ஹெல்த்னு ஒரு டாபிக் எழுதுவீங்கல்ல, அந்த ஹெல்த்ல கண்டிப்பா நீங்க HPV எழுதணும். வேக்சின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றத கட்டாயமா சொல்ல ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல இது தேவை வரல, ஆனா இது நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஹியூமன் பப்பிலோமா வேக்சின் அப்படின்றது. அடுத்துங்க, பிரபல சூழலியலாளர். நீங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் பாருங்க. 2010ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி எக்ஸ்பர்ட் பேனல் அப்படின்னு ஒரு பேனல். மேற்கு தொடர்ச்சி மலைகளை எப்படிங்க பாதுகாக்க முடியும் அப்படின்றத ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கிறாங்க. அந்த குழுவோட தலைவரா இருந்தவர் யாருங்க? மாதவ் கட்கில். கட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுதான் 2010க்கு அப்புறம் அந்த வெஸ்டர்ன் காட்ஸை வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஈகோ உயிரி உணர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். சென்சிட்டிவ் என்னங்க? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சென்சிட்டிவ் அப்படின்னா என்னங்க? அந்த இடத்துல நம்ம ஏதாவது கை வைக்கிறோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த சென்சார் தொட்டினா அது மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு சென்சிட்டிவ் ஜோன். அங்க இந்தியாவிலேயே அதிகமான உயிரினங்கள் இருக்கு அப்படின்றான். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க ஆல்ரெடி காலி பண்ணிட்டீங்கப்பா. கட்கில் ரிப்போர்ட்ல சொல்லிப்பாரு. ஆல்ரெடி வெஸ்டர்ன் காட்ஸ் 50% மேல நீங்க வீணாக்கிட்டீங்களா? நீங்க ஒண்ணும் புதுசா வீணாக்கிறதுக்கு அங்க எதுவும் இல்ல. இருக்கிறதையாவது என்ன பண்ணுங்க, உருப்படியா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்ப வந்து ஒரு கேரளா ட்ரிப்பு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கேரளாக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஃபுல்லா பார்த்தா டீ எஸ்டேட் மாதிரி பச்சை பசேல்னு தெரியும். டீ எஸ்டேட் இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பெருமையா? அங்கிருந்து மொத்த காட்டையும் அழிச்சு தூக்கி தூர போட்டுட்டு டீ செடி நட்டு வச்சிருக்கான், டீ பிளான்டேஷன் பண்ணி வச்சிருக்கான். அது ஒரு டிஃபாரஸ்டேஷன் ப்ராசஸ். நாளைக்கு அந்த இடத்துல மண்ணு சரிச்சு மொத்தம் விழுத்தான் செய்யும். வயநாடு விழுந்ததுல எத்தனை பேர் புதஞ்சானே இன்ன வரைக்கும் கணக்கு சொல்லாமங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் நடந்துகிட்டே இருக்குன்னா அதை முழுசா நம்ம காலி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, இன்னும் நம்ம ஊர்ல இந்த மலைகள்ல போயிட்டு இந்த செட்டில்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ற இடத்துல பாருங்களேன், இப்படி 2 முகடு, அதாவது நான் சொல்றேன் அந்த மவுண்டைன் இருக்கு அப்படின்னு சொன்னா
இதுல இருக்க ஸ்பேஸ் வந்து சேஃபான பிளேஸ் நீங்க நம்ம நம்பவே கூடாது. உத்தரகாண்ட்ல இமாச்சல் பிரதேசத்துல நிறைய டிசாஸ்டர் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு விழறா இல்லைங்களா? அங்க எல்லாம் என்ன பண்றான், இந்த இடத்துல கீழே நதி ஓடிட்டு இருக்கும், ரிவர் ஓடிட்டு இருக்கும், தண்ணி இங்கதானே ஓடுதுன்னு சொல்லிட்டு இங்க நம்மளால எல்லாரும் வீடு கட்டி வச்சுக்கிறோம் போய் சைட்ல. ஆனா என்ன ஒரிஜினல் கோர்ஸ் அந்த ரிவருக்கு, இது ஃபுல்லுமே கோர்ஸ் தான். அது அவ்வளவு தூரம் ஃபுல்லா ஓடுனதுனாலதான் அவ்வளவு ஆழம் வரைக்கும் அது இறங்கி இருக்கு. நம்மளால இங்க ஒரு 10 வருஷமா தண்ணியே வரலங்க, இங்க போய் வீடு கட்டிப்பான் இதுல ஃபுல்லா. அப்ப இங்க நீ வீடு கட்டி இந்த ஃபுல்லா அரிச்சு அரிச்சு போர் போடுற அது பண்ற இது பண்ற நீங்க பண்ணும்போது மேல இருந்து எல்லாம் என்ன ஆகும், கூட்டிக்கிட்டு விழதான் செய்யும். அப்ப இந்த மாதிரி நிறைய டிசாஸ்டர் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாமளே தான் வழியோடிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசியிருப்பார். ஓகேங்களா? முடிஞ்சா நீங்க மெயின்ஸ் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெயின்ஸ்ல கட்வி கமிட்டி எல்லாம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் படிக்கிற இடத்துல அப்ப பாத்துக்கோங்க டீட்டெயிலா. இப்ப வந்து காலம் ஆயிட்டார். அதான் நமக்கு நீங்க நியூஸ் எமினன்ட் பர்சன் ஆர் ப்ராமினன்ட் பர்சன் இந்த சிலபஸ்ல இருக்கு. அந்த ப்ராமினன்ட் பர்சன்ஸ்க்கு இந்தியாவில் சூழலியல் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு கொள்கை வடிவமைப்பதில் மாதவ் கட்ரி முக்கிய பங்காற்றினார் அப்படிங்கிற படிச்சு. 2024 சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு ஒரு விருது அவருக்கு ஐநா சபை கொடுத்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுல போன வருஷம் 2024 சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்ற விருது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த படிச்ச கதையில இந்த பக்கம் இருக்கும். இதெல்லாம் நான் பெருசா மார்க் பண்ணல. தேவைன்னா ஒரு முறை படிச்சு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.